அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் நிறுவனர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இயற்றப்பட்ட அல் வசியத் என்னும் நூலின் தமிழாக்கம். உயில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லா உலகங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரியது. அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மீதும் அவர்களின் அனைத்து தோழர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வல்லமையுள்ள இறைவன் எனக்கு தொடர்ச்சியாக அருளிய இறை அறிவிப்புகளில் எனது மரணத்தின் நேரம் நெருங்கிவிட்டதாக கூறினான். இது தொடர்பாக அவனிடமிருந்து எந்த அளவு தொடர்ச்சியாக இறை அறிவிப்புகள் வந்தனவென்றால் அவை எனது இருப்பின் அடித்தளத்தையே அசைத்துவிட்டன. மேலும் அவை இவ்வுலக வாழ்வை விட்டும் என் உள்ளத்தை திருப்பிவிட்டதால் நான் எனது நண்பர்களுக்கும் எனது சொற்களிலிருந்து பயன்பெற விரும்பும் அனைத்து மக்களுக்கும் சில அறிவுரைகளை எழுதுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன். எனவே எனக்கு எனது மரணத்தை பற்றி தெரிவித்து என்னிடம் இவ்விஷயங்களை எழுத தூண்டிய அந்த தூய இறை அறிவிப்பு பற்றி முதலில் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அரபி மொழியில் வந்த வகி இதுவாகும். இதனை எழுதிய பிறகு உருதுவில் வந்த வகியும் எழுதப்படும். கருப அஜலுக்கல் முகத்தரு வலா நுபுகி லக மினல் முஹ்சியாத்தி ஜிக்ரா கல்லமி ஆது ரப்பிக வலா நுபுகி லக மினல் முஹ்சியாத்தி ஷைஆ வ இம்மா நுரியன்னக பாலல்லதீன இதுகும் அவ் நதவஃபயன்னக தமூது வ அனா ராலின் மின்க ஜாஅ வக்துக வ நுபுகி லகல் ஆயாத்தி பாஹிராத் ஜாஅ வக்துக வ நுபுகி லகல் ஆயாத்தி பையினாத் கருப மா து அதூன் வ அம்மா பினிமதி ரப்பிக ஃபஹத்தீஸ் இன்னஹு மை யத்தகில்லாஹ வ யஸ்பிர் ஃப இன்னல்லாஹ லா யுலீஉ அஜ்ரல் முஹ்சினீன். பொருள்: உமக்கு விதிக்கப்பட்ட முடிவு நேரம் அருகில் வந்துவிட்டது. உமது இழிவிற்கு காரணமாக இருக்கும் எந்த ஒரு விஷயங்களின் பெயரையும் அடையாளத்தையும் நாம் விட்டு வைக்க மாட்டோம். உமக்கு இறைவன் நிர்ணயித்துள்ள கால அவகாசம் குறைவாகவே எஞ்சியுள்ளது. உம்மை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு கூறப்படும் அனைத்து ஆட்சேபனைகளையும் நாம் அகற்றிவிடுவோம். அவற்றில் எதையும் எஞ்சி இருக்க விடமாட்டோம். எதிரிகள் தொடர்பான நமது முன்னறிவிப்புகளில் சிலவற்றை நாம் உமக்கு காட்டவோ அல்லது உமக்கு மரணத்தை தரவோ நாம் ஆற்றல் பெற்றுள்ளோம். நான் உம்மிடம் முழுமையாக திருப்தி அடைந்திருக்கும் நிலையில் நீர் மரணிப்பீர். உமது நேரம் வந்துவிட்டது. உம்மை உண்மைப்படுத்துவதற்கான மிக தெளிவான அடையாளங்களை நாம் எப்போதும் வைத்திருப்போம். உமக்கு வாக்களிக்கப்பட்டது அருகில் இருக்கின்றது. உமக்கு வழங்கப்பட்ட உமது இறைவனின் அருள்களை மக்களிடத்தில் எடுத்து கூறும். எவர் இறையச்சத்தை மேற்கொண்டு பொறுமையுடன் இருப்பாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களது கூலியை இறைவன் வீணாக்க மாட்டான். உமக்கு கண்ணிய குறைவையும் இழிவையும் ஏற்படுத்த காரணமாக இருக்கும் விஷயங்களை நாம் எஞ்சி இருக்க விடமாட்டோம் என்ற இறைவனின் இந்த கூற்று இரு கருத்துக்களை கொண்டது என்பதை இவ்விடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, உம்மை இழிவுபடுத்தும் எண்ணத்தில் வெளியிடப்படும் ஆட்சேபனைகளை நாம் அகற்றிவிடுவோம். மேலும் அந்த ஆட்சேபனைகளின் பெயரும் அடையாளமும் எஞ்சி இருக்காது என்று இறைவன் கூறியுள்ளான். இரண்டாவதாக, தமது தீய செயல்களை கைவிடாமல் தீய பேச்சுக்களை விட்டு விலகாமல் என்னை குறித்து இப்படிப்பட்ட அவதூறுகளை கூறுபவர்களை நாம் இவ்வுலகிலிருந்து எடுத்து விடுவோம். இப்பூமியில் அவர்களை இல்லாமல் ஆக்கிவிடுவோம். அவ்வாறு அவர்கள் அழிந்ததன் காரணமாக அவர்களது முட்டாள்தனமான ஆட்சேபனைகளும் அழிந்துவிடும். இதற்கு பிறகு இறைவன் எனது மரணம் தொடர்பாக உருது மொழியில் கீழ்காணும் சொற்களில் என்னை நோக்கி இவ்வாறு கூறினான். மிகவும் சொற்ப நாட்களே எஞ்சியுள்ளன. அந்நாளில் எல்லாரின் மீதும் துக்கம் சூழ்ந்து கொள்ளும். இது நிகழும், இது நிகழும், இது நிகழும். இதற்கு பிறகு உமது சம்பவம் நிகழும். எல்லாவித சேதங்களும் இயற்கையின் ஆச்சரியங்களும் காட்டப்பட்ட பின் உமது மரணம் நிகழும். கடும் சேதங்கள் தொடர்பாக எனக்கு வழங்கப்பட்டுள்ள ஞானம் இதுதான். அதாவது உலகின் ஒவ்வொரு திசையிலும் மரணம் தனது வலையை விரித்துவிடும். பூகம்பங்கள் நிகழும். அவை கடுமையாகவும் மறுமையின் முன் மாதிரியாகவும் இருக்கும். மேலும் அவை பூமியை தலைகீழாக புரட்டிவிடும். பலரது வாழ்வு கசப்பானதாகிவிடும். பிறகு எவர் பாவ மன்னிப்பு தேடி பாவங்களில் இருந்து விலகி விடுவாரோ அவர் மீது இறைவன் கருணை காட்டுவான். இக்காலகட்டத்தை பற்றி எல்லா நபிமார்களும் முன்னறிவித்துள்ளது போன்று இவை அனைத்தும் நிகழ வேண்டியது அவசியமானதாகும். ஆனால் எவர்கள் தனது உள்ளத்தை சீர்திருத்திக் கொள்வார்களோ மேலும் இறைவனுக்கு பிரியமான வழிகளில் நடப்பார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் ஏற்படாது. அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். இறைவன் என்னை நோக்கி இவ்வாறு கூறினான்.
நீர் என்னால் அனுப்பப்பட்ட ஒரு எச்சரிப்பாளராவீர். குற்றவாளிகளை நல்லவர்களிலிருந்து பிரித்து விடுவதற்காக நான் உம்மை அனுப்பியுள்ளேன். மேலும் அவன் கூறினான், உலகிற்கு ஓர் எச்சரிப்பாளர் வந்தார், உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இறைவன் அவரை ஏற்றுக்கொள்வான். மேலும் வல்லமை மிக்க தாக்குதல்களால் அவரது உண்மையை வெளிப்படுத்துவான். உலகின் கண்கள் திறந்திருக்குமென்றால் நான் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றியிருப்பதையும் இதுவரை ஏறக்குறைய 14ஆம் நூற்றாண்டின் கால் பகுதி கழிந்திருப்பதையும் அது கண்டுகொள்ளும். நபிமொழிகளில் முன்னறிவித்ததற்கிணங்க நான் வாதம் செய்த சமயத்தில் ரமலான் மாதத்தில் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நிகழ்ந்தது. பிளேக் நோயும் நாட்டில் பரவியது. பூகம்பங்களும் நிகழ்ந்தன. அவை இன்னும் நிகழவும் இருக்கின்றன. எவர்கள் இவ்வுலகை நேசித்து என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது பரிதாபமே. நான் எந்த அளவுக்கு அருள்களை வழங்குவேன் என்றால் அரசர்கள் உமது ஆடையில் இருந்து அருள்களை தேடுவார்கள். மேலும் எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் கடுமையான ஒரு பூகம்பம் தொடர்பாகவும் எனக்கு அல்லாஹ் அறிவித்துள்ளான். மேலும் அவன் கூறினான், மீண்டும் வசந்த காலம் வந்தது. இறைவனது வார்த்தை மீண்டும் நிறைவேறியது. எனவே ஒரு கடுமையான பூகம்பம் வரவேண்டியது கண்டிப்பானதாகும். ஆனால் நேர்வழியில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். எனவே நேர்வழியில் இருப்பவர்களாக ஆகுங்கள். மேலும் இறை அச்சத்தை மேற்கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அந்நாளில் ஏற்படும் அச்சத்திலிருந்து பாதுகாப்பு பெற இன்று இறைவனுக்கு அஞ்சுங்கள். வானம் சில அடையாளங்களை காட்ட வேண்டியதும் பூமி சிலவற்றை வெளிப்படுத்த வேண்டியதும் கட்டாயமானதாகும். ஆனால் இறைவனுக்கு அஞ்சுபவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். பெரும் துன்பங்கள் வருமென்றும் பல ஆபத்துக்கள் பூமியில் இறங்குமென்றும் அவற்றில் சில என் வாழ்நாளிலும் மற்றும் சில எனது மறைவிற்கு பிறகும் வெளிப்படும் என்றும் அவன் இந்த இயக்கத்திற்கு முழுமையான முன்னேற்றத்தை வழங்குவான் என்றும் அவற்றில் சில எனது கரங்களாலும் மற்றும் சில நான் மறைந்த பிறகும் நிறைவேறும் என்றும் இறை அறிவிப்புகள் எனக்கு தெரிவிக்கின்றன. இது இறைவனின் நடைமுறையாகும். அவன் மனிதனை பூமியில் படைத்த நாளிலிருந்து எப்போதும் இந்த நடைமுறையை வெளிப்படுத்தி வந்துள்ளான். கதபல்லாஹு ல அகலிபன்ன அனாவ ருசுலி, நிச்சயமாக நானும் எனது தூதர்களும் வெற்றி பெற்றே தீர்வோம் என அல்லாஹ் எழுதி வைத்துள்ளான் என்று அவன் கூறியதற்கிணங்க அவன் தனது நபிமார்களுக்கும் தூதர்களுக்கும் உதவி செய்கின்றான், அவர்களுக்கு வெற்றியை வழங்குகின்றான். இங்கு வெற்றி என்பதன் கருத்து எவ்வாறு நபிமார்களும் தூதர்களும் விரும்பினார்களோ அவ்வாறே இறைவனின் உண்மையான அடையாளம் பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதும் அதனை எவரும் எதிர்த்து நிற்க முடியாமலாக வேண்டும் என்பதும் ஆகும். எனவே இறைவன் வல்லமை மிக்க அடையாளங்களுடன் அவர்களது உண்மையை வெளிப்படுத்துகின்றான். மேலும் எந்த நேர்வழியை அவர்கள் உலகில் பரப்ப விரும்புகின்றார்களோ அதற்கான விதையை அவர்களது கைகளாலேயே அவன் விதைத்து விடுகின்றான். ஆனால் அவர்களது கைகளால் அதனை முழுமையாக நிறைவு செய்ய அவன் வைப்பதில்லை. மாறாக வெளிப்படையில் தோல்வி என்னும் அச்சத்தை தன்னுள் கொண்டுள்ள ஒரு நேரத்தில் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து எதிரிகளுக்கு எள்ளி நகையாடவும் பழிச்சொற்களையும் அவதூறுகளையும் கூறுவதற்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து விடுகிறான். அவர்கள் எள்ளி நகையாடி பரிகாசம் செய்த பிறகு மீண்டும் தனது வல்லமையின் மற்றொரு கையை காட்டுகின்றான். அதன் மூலம் ஓரளவுக்கு முழுமை பெறாமல் இருந்த அந்த நோக்கங்கள் அதன் முழுமையான நிறைவை எட்டி விடுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி விடுகின்றான். சுருக்கமாக இறைவன் இருவிதமான வல்லமையை வெளிப்படுத்துகின்றான். முதலாவதாக நபிமார்களின் கைகளாலேயே தனது வல்லமையின் கரத்தை காட்டுகின்றான். இரண்டாவதாக ஒரு நபி மரணிக்கின்ற சமயத்தில் அந்த நபியின் மரணத்திற்கு பின்னர் அவரை பின்பற்றுபவர்கள் துன்பங்களை எதிரிடும் நிலை உருவாகின்றது. எதிரிகள் வலுப்பெற்று இப்போது பணி சீர்குலைந்து விட்டது என கருதுகின்றனர். இந்த ஜமாத் இனி அழிந்துவிடும் என அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர். ஜமாத்தில் உள்ள மக்களும் சந்தேகத்தில் வீழ்ந்து விடுகின்றனர். அவர்களது இடுப்புகள் முறிந்து விடுகின்றன. பாக்கியமிழந்த பலர் மார்க்கத்தை விட்டு விலகும் வழிகளை மேற்கொண்டு விடுகின்றனர். அப்போது இறைவன் இரண்டாம் முறையாக தனது மகத்தான வல்லமையை வெளிப்படுத்துகிறான். மேலும் வீழ்ந்து கிடக்கும் ஜமாத்தை காப்பாற்றி விடுகிறான். எனவே கடைசி வரை பொறுமையுடன் இருப்பவர் இறைவனின் இந்த அற்புதத்தை காண்கிறார். ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலத்தில் இவ்வாறு நடந்தது. அப்போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் ஒரு அகால மரணமாக கருதப்பட்டது. காட்டுவாசிகளான பல அறிவிலிகள் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். நபி தோழர்கள் கூட துக்கத்தின் காரணமாக பைத்தியக்காரர்களை போன்று ஆகிவிட்டார்கள். அப்போது இறைவன் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமித்து மீண்டும் தனது வல்லமையின் முன்மாதிரியை காட்டினான். இஸ்லாம் அழிந்து கொண்டிருக்கும் வேளையிலேயே அதனை காப்பாற்றி விட்டான். வலையுமக்கினன்ன லஹும் தீனஹும் உள்ளதிர்தலா லஹும்
வலயுபத்திலன்னஹும் மின் பாதி கௌஃபிஹிம் அம்னா. அவன் அவர்களுக்காக விரும்பிய அவர்களின் மார்க்கத்தில் அவர்களை உறுதியாக நிலை நிற்கச் செய்வான். அவர்களது அச்சத்தின் நிலையை மாற்றி அதற்கு பிறகு அமைதியை வழங்குவான் என அவர்களிடம் செய்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். அதாவது அச்சத்திற்கு பிறகு அவர்களது பாதங்களை உறுதிப்படுத்துவதாக அவன் வாக்குறுதி அளித்திருந்தான். அவ்வாறே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் நடந்தது. அவர்கள் இஸ்ரவேல் சந்ததிகளை அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிக்கேற்ப அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இலக்கை அடைவதற்கு முன்பே எகிப்திற்கும் கன்னான் தேசத்திற்கும் இடைப்பட்ட வழியில் சென்று கொண்டிருக்கையில் மரணமடைந்து விட்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு அவருடைய மரணத்தினால் பெரும் துக்கம் ஏற்பட்டது. தௌராத்தில் எழுதப்பட்டிருப்பது போல் இஸ்ரவேல் மக்கள் இந்த அகால மரணத்தின் துக்கத்தினாலும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது திடீர் பிரிவின் துயரத்தினாலும் 40 நாட்கள் வரை அழுது கொண்டிருந்தனர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடனும் இப்படித்தான் நடந்தது. சிலுவை சம்பவம் நடைபெற்ற போது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது எல்லா சீடர்களும் இங்குமங்குமாக சிதறி ஓடிவிட்டனர். அவர்களில் ஒருவர் மறுதளித்து விட்டார். எனவே அன்பிற்குரியவர்களே, ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹ்வின் நடைமுறை இதுதான். அவன் எதிரிகளின் 2 பொய்யான மகிழ்ச்சிகளை அழித்து காட்டுவதற்காக 2 வல்லமைகளை காட்டுகிறான். எனவே இப்போது இறைவன் தனது பழமையான அந்த நடைமுறையை விட்டுவிடுவது சாத்தியமில்லை. எனவே நான் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்ற விஷயங்களில் வருத்தப்படாதீர்கள். உங்கள் உள்ளம் கவலை அடைய வேண்டாம். ஏனெனில் அந்த 2வது வல்லமையை காண்பதும் உங்களுக்கு அவசியமாகும். மேலும் அது வருவது உங்களுக்கு சிறந்ததாகும். ஏனெனில் அது நிரந்தரமானதாகும். அதன் தொடர் மறுமை வரை அருந்து விடாது. மேலும் நான் செல்லாத வரை அந்த 2வது வல்லமை வர முடியாது. ஆனால் நான் சென்றுவிட்டால் இறைவன் உங்களுக்காக அந்த 2வது வல்லமையை அனுப்புவான். அது எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். இறைவனின் வாக்குறுதி பராஹினே அஹ்மதியாவில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. மேலும் அவ்வாக்குறுதி என்னை பற்றி அல்ல, மாறாக உங்களை பற்றியதாகும். நான் உம்மை பின்பற்றும் உமது ஜமாத்தை மறுமை வரை மற்றவர்களின் மீது மேலோங்கச் செய்வேன் என இறைவன் கூறியுள்ளான். எனவே என்னை பிரியும் நாள் உங்களுக்கு வரவேண்டியது அவசியமானதாகும். அதற்கு பிறகு நிரந்தரமான வாக்குறுதிக்கான அந்த நாள் வரும். நமது இறைவன் வாக்குறுதிகளில் உண்மையானவனும் நன்றியுள்ளவனும் உண்மையாளனுமாவான். அவன் வாக்குறுதி அளித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டுவான். இந்த நாட்கள் உலகத்தின் கடைசி நாட்களாகும். பல துன்பங்கள் இறங்கும் காலமாகும். ஆனாலும் இறைவன் தெரிவித்திருக்கின்ற செய்திகள் அனைத்தும் நிறைவேறும் வரை இந்த உலகம் நிலை பெற்றிருக்கும். நான் இறைவனிடமிருந்து ஒரு வல்லமையாக வெளிப்பட்டுள்ளேன். நான் இறைவனின் வல்லமையின் தோற்றமாவேன். மேலும் எனக்கு பிறகு இன்னும் சிலர் தோன்றுவார்கள். அவர்கள் இறைவனின் 2வது வல்லமையின் தோற்றமாக இருப்பார்கள். எனவே நீங்கள் இறைவனுடைய 2வது வல்லமையை எதிர்பார்த்தவாறு ஒன்று சேர்ந்திருந்து துவா செய்து கொண்டிருங்கள். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நல்லவர்களின் ஜமாத்தும் ஒன்று கூடி துவாவில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதன் மூலம் 2வது வல்லமை விண்ணிலிருந்து இறங்கி உங்கள் இறைவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்க இறைவன் என்பதை உங்களுக்கு காட்டட்டும். உங்கள் மரணத்தை அருகில் இருப்பதாக கருதுங்கள். அந்த நேரம் எப்போது வரும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். தூய மனதை கொண்ட ஜமாத்தின் சான்றோர்கள் என் பெயரில் எனக்கு பிறகு மக்களிடமிருந்து பையத் வாங்கட்டும். இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பது நம்பிக்கையாளர்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அமையும். எந்த நபர் தொடர்பாக அவர் எனது பெயரால் மக்களிடமிருந்து பையத் வாங்க தகுதியுடையவர் என்பதில் 40 நம்பிக்கையாளர்களுக்கு ஒருமித்த கருத்து இருக்குமோ அவருக்கு பையத் வாங்க அனுமதி உண்டு. அவர் தன்னை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். உமது ஜமாத்திற்காக உமது சந்ததியிலிருந்தே ஒரு நபரை நான் எழுப்புவேன். அவருக்கு எனது நெருக்கத்தின் மூலமாகவும் வகையின் மூலமாகவும் சிறப்பினை வழங்குவேன். அவர் மூலமாக உண்மை முன்னேற்றமடையும் பல மக்களும் உண்மையை ஏற்றுக்கொள்வர் என்று இறைவன் எனக்கு தெரிவித்துள்ளான். எனவே அந்த நாட்களுக்காக காத்திருங்கள். ஒவ்வொருவரும் அவருக்குரிய நேரத்தில்தான் இனங்கண்டு கொள்ளப்படுகின்றார். அந்த நேரத்திற்கு முன்னர் அவர் ஒரு சாதாரண மனிதராக தென்படுவது சாத்தியம்தான். அல்லது சில ஏமாற்றுகின்ற எண்ணங்கள் காரணமாக அவர் ஆட்சேபனைக்குரியவராகவும் இருக்கலாம். எவ்வாறு முழுமையான மனிதனாக மாறவிருக்கும் ஒருவர் கூட அவன் பிறக்கும் முன்னே தாயின் கருப்பையில் ஒரு விந்து துளியாக அல்லது இரத்த கட்டியாக இருக்கின்றானோ அது போன்றே இறைவன் புறமிருந்து வருபவர்களின் தோற்றமும் இருக்கின்றது. ஆசியா, ஐரோப்பா போன்ற உலகின் பல்வேறு கண்டங்களிலும் பூமியில் உள்ள பல்வேறு இடங்களிலும் வாழ்ந்து வருகின்ற எல்லா நல்ல ஆன்மாக்களையும் எல்லா நல்ல இயல்பு கொண்டவர்களையும் ஏகத்துவத்தின் பக்கம் ஈர்த்து தனது அடியார்களை ஒரே மார்க்கத்தில் ஒன்று சேர்க்கவே இறைவன் விரும்புகிறான். இதுவே இறைவனுடைய நோக்கமாகும். அதை நிறைவேற்றுவதற்காகவே நான் உலகத்தில் அனுப்பப்பட்டுள்ளேன். எனவே நீங்கள் மென்மை, நல்லொழுக்கம், துவாக்கள் ஆகியவற்றில்
அழுத்தம் கொடுத்து இந்த நோக்கத்தை பின்பற்றுங்கள். எனக்கு பிறகு யாராவது இறைவனிடமிருந்து பரிசுத்த ஆவியை பெற்று நிற்காதவரை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றுங்கள். நீங்களும் இரக்கத்தன்மை, தமது ஆத்மாக்களை தூய்மை செய்தல் ஆகியவற்றின் மூலம் பரிசுத்த ஆவியின் பங்கினை பெற வேண்டும். ஏனெனில் பரிசுத்த ஆவியின்றி உண்மையான இறை அச்சத்தை பெற முடியாது. மன இச்சைகளை முற்றிலும் விட்டுவிட்டு இறை விருப்பத்தை பெறும் பொருட்டு எல்லா வழிகளையும் விட ஒடுங்கிய வழியினை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். அவை இறைவனிடமிருந்து விலக்கி விடுகின்றன. இறைவனுக்காக கசப்பான வாழ்வை மேற்கொள்ளுங்கள். இறை விருப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய துன்பம் அவனை கோபமூட்டக்கூடிய இன்பத்தை விட சிறந்தது. இறை கோபத்திற்கு காரணமாக அமையும் வெற்றியை விட இறை திருப்தியை பெறக்கூடிய தோல்வியை சிறந்தது. இறைவனுடைய கோபத்திற்கு அருகில் கொண்டு செல்லும் அன்பை விட்டு விடுங்கள். நீங்கள் தூய உள்ளத்துடன் அவன் பக்கம் வருவீர்கள் என்றால் ஒவ்வொரு வழியிலும் அவன் உங்களுக்கு உதவி செய்வான். எந்த எதிரியாலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது. நீங்கள் உங்கள் விருப்பத்தையும் இன்பங்களையும் கண்ணியத்தையும் செல்வத்தையும் உயிரையும் துறந்து மரணத்தின் காட்சியை உங்கள் முன்னால் கொண்டு வருகின்ற அந்த கசப்புகளை தாங்கிக் கொள்ளாமல் என் நிலையிலும் நீங்கள் இறை திருப்தியை பெற முடியாது. ஆனால் நீங்கள் இந்த கசப்புகளை சகித்து கொண்டால் ஒரு அன்பான குழந்தையை போன்று இறைவனின் மடியில் அமர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கு முன்னர் சென்று போன நேர்மையான நல்லடியார்களின் வாரிசாக்கப்படுவீர்கள். மேலும் ஒவ்வொரு அருளின் கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும். அந்தோ அப்படிப்பட்டவர்கள் குறைவாகவே உள்ளனர். இறையச்சம் என்பது உள்ளத்தில் நடப்பட வேண்டிய ஒரு மரம் என இறைவன் என்னிடம் கூறினான். எந்த தண்ணீரால் இறையச்சம் வளர்ச்சியடைகிறதோ அதுவே வாழ்க்கை என்னும் தோட்டம் முழுவதையும் செழிப்பாக வைத்திருக்கும். இறையச்சம் எத்தகைய ஆணிவேர் என்றால் அது இல்லை எனில் எல்லாமே வீண். அது எஞ்சியிருந்தால் எல்லாமே எஞ்சி இருக்கும். உண்மையில் உறுதியுடன் நிலைத்து நிற்காமல் இறைவனை பெறுவதற்காக நாவளவில் வாதிக்கும் மனிதனின் வீழ் செயலால் அவனுக்கு என்ன பலன் ஏற்படும்? தனது உள்ளத்தில் மார்க்கத்துடன் சிறிது உலக நேசத்தையும் கலக்கின்ற மனிதன் அழிந்து விட்டான் என்பதை உண்மையாகவே உங்களுக்கு கூறுகிறேன். மேலும் தனது எல்லா நோக்கங்களையும் அல்லாஹுக்காக அல்லாமல் சிலவற்றை இறைவனுக்காகவும் சிலவற்றை உலகிற்காகவும் வைத்திருக்கும் ஆன்மா நரகத்திற்கு மிக அருகில் உள்ளது. உங்களது நோக்கங்களில் உலக ஆசை அணுவளவு கலந்து விட்டாலும் கூட உங்களது எல்லா வணக்கங்களும் வீணாகிவிடும். இந்நிலையில் நீங்கள் இறைவனை பின்பற்றவில்லை, ஷைத்தானைத்தான் பின்தொடர்ந்து செல்கின்றீர்கள். இந்நிலையில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க வேண்டாம். மாறாக இந்த நிலையில் நீங்கள் பூமியின் புழுக்களாக இருக்கின்றீர்கள். மேலும் சில நாட்களில் புழுக்கள் அழிந்து போவது போன்று நீங்களும் அழிந்து விடுவீர்கள். உங்களிடம் இறைவன் இருக்க மாட்டான். மாறாக உங்களை அழித்துவிட்டு இறைவன் மகிழ்ச்சி அடைவான். நீங்கள் உண்மையிலேயே அவனுக்காக மரணித்து விட்டால் அந்நிலையில் நீங்கள் இறைவனிடம் வெளிப்படுவீர்கள். மேலும் இறைவன் உங்களுடன் இருப்பான். நீங்கள் வாழும் வீடு அருளுக்குரியதாக இருக்கும். உங்களது வீட்டு சுவர்களின் மீது இறைவனின் கருணை இறங்கும். அப்படிப்பட்ட மனிதன் வாழ்கின்ற நகரம் அருளுக்குரியதாக இருக்கும். உங்களது வாழ்வும் மரணமும் உங்களது ஒவ்வொரு அசைவும் உங்களது மென்மையும் கடுமையும் இறைவனுக்காக மட்டும் இருந்தால், மேலும் ஒவ்வொரு கசப்பான நேரத்திலும் துன்ப வேளையிலும் நீங்கள் இறைவனை நேசித்து பார்க்காமலும் அவனுடனுள்ள உறவை துண்டித்துக் கொள்ளாமலும் உங்கள் பாதங்களை முன்னோக்கி வைத்தால் நீங்கள் இறைவனின் ஒரு சிறப்பான சமுதாயமாக ஆகிவிடுவீர்கள் என நான் உண்மையாகவே கூறுகின்றேன். நான் மனிதனாக இருப்பது போன்று நீங்களும் மனிதர்களாக இருக்கின்றீர்கள். என்னுடைய இறைவனே உங்களுடைய இறைவனாக இருக்கின்றான். எனவே உங்களுடைய தூய ஆற்றல்களை வீணாக்கி விடாதீர்கள். நீங்கள் முழுமையாக இறைவன் பக்கம் குனிந்தால் நீங்கள் இறைவனின் குறிப்பான அருளை பெற்ற சமுதாயமாக ஆகிவிடுவீர்கள் என்பதை இறைவனின் நாட்டத்திற்கு ஏற்ப நான் உங்களிடம் கூறுகின்றேன். இறைவனின் மகிமையை உங்கள் உள்ளங்களில் ஆழமாக பதிய வையுங்கள். அவனது ஏகத்துவத்தை நாவினால் மட்டுமல்லாமல் செயலினாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது இறைவனும் செயலளவில் தனது அருளையும் கருணையையும் உங்கள் மீது பொழிவான். காழ்ப்புணர்ச்சி கொள்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். படைப்பினங்களுடன் உண்மையான அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நன்மையின் எல்லா வழிகளையும் பின்பற்றுங்கள். எந்த வழியின் மூலம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இறை நெருக்கத்தை பெறுவதற்கான களம் காலியாகவே உள்ளது என்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஒவ்வொரு சமுதாயமும் உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவன் திருப்தியடையும் விஷயங்களின் பக்கம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு கவனம் இல்லை. எந்த மக்கள் முழுமையான வேகத்துடன் இந்த வாசலில் நுழைய விரும்புகின்றார்களோ அவர்கள் தங்கள் ஆற்றல்களை வெளிப்படுத்தி இறைவனிடமிருந்து சிறப்பான அருட்கொடையை பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் இதுதான். இறைவன் உங்களை வீணாக்கி விடுவான் என நீங்கள் ஒருபோதும் கருத வேண்டாம். நீங்கள் உண்மையில் இறைவனின் கரத்தினால் மண்ணில் விதைக்கப்பட்ட விதையாவீர்கள். இந்த விதை முளைக்கும், பூக்கும், எல்லா திசையிலும்
இதன் கிளைகள் படரும், பின்னர் வலுவானதொரு மரமாகிவிடும் என்று இறைவன் கூறியுள்ளான். எனவே இறைவனின் வசனத்தில் நம்பிக்கை கொண்டு இடையில் ஏற்படும் சோதனைகளுக்கு அஞ்சாதவர்கள் அருளுக்குரியவர்களாவர். ஏனென்றால் சோதனைகள் வருவதும் அவசியமானதாகும். தமது பையத் வாதத்தில் உண்மையாளர் யார், பொய்யர் யார் என உங்களை சோதிக்கவே இறைவன் அவ்வாறு செய்கின்றான். ஏதாவது சோதனையில் தடுமாற்றம் அடைபவன் இறைவனுக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்த மாட்டான். மேலும் பாக்கியமற்ற நிலை அவனை நரகத்திற்கு எடுத்துச் செல்லும். அவன் பிறக்காமல் இருந்தால் அது அவனுக்கு நன்றாக இருந்திருக்கும். ஆனால் எவர்கள் இறுதி வரை பொறுமையை மேற்கொள்வதுடன் ஆட்டங்காண செய்யும் விபத்துகள் என்னும் புயல்களையும் தாங்கிக் கொண்டு உலகத்தில் உள்ளவர்கள் அவர்களுடன் கடுமையான வெறுப்புடன் நடந்து கொள்வதையும் சமுதாயத்தின் ஏளன பேச்சையும் எள்ளி நகையாடுதலையும் இழிவையும் பொருட்படுத்தாது இருப்பார்களோ அவர்களே இறுதியில் வெற்றி பெறுவார்கள். அருள்களின் வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்படும். என் ஜமாத்திற்கு அறிவிக்கும்படி இறைவன் எனக்கு கூறியுள்ளதாவது, உலகப்பற்று கலவாத, வஞ்சகமோ கோழைத்தனமோ கலவாத, கட்டுப்பாட்டின் எத்தகுதியினையும் இழக்காத நம்பிக்கையை கொண்டவர்கள் இறைவனின் விருப்பத்திற்குரியோராவர். மேலும் அவர்களே உண்மையான பாதையில் செல்பவராவார்கள். காதுள்ளவர்களே கேளுங்கள், அல்லாஹ் உங்களிடம் என்ன நாடுகின்றான், அது நீங்கள் அவனுக்கே உரியவர்களாகி விட வேண்டும் என்பதைத்தான். வானத்திலோ பூமியிலோ அவனுக்கு எவரையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். முன்னர் உயிருடன் இருந்ததை போன்று இப்போதும் உயிருடன் இருக்கும் இறைவனே நம் இறைவன். முன்னர் அவன் பேசிக் கொண்டிருந்ததை போன்று இப்போதும் அவன் பேசுகின்றான். முன்னர் அவன் கேட்டுக்கொண்டிருந்ததை போன்று இப்போதும் கேட்கின்றான். இந்த காலத்தில் அவன் கேட்கின்றான், ஆனால் பேசுவதில்லை என்பது முட்டாள்தனமான சிந்தனையாகும். நிச்சயமாக அவன் கேட்கவும் செய்கின்றான், பேசவும் செய்கின்றான். அவனுடைய எல்லா பண்புகளும் நிலையானவையும் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியவையும் ஆகும். அவனுடைய எந்த பண்பும் செயல் இழந்து விடவில்லை, இனி ஒருபோதும் செயல் இழந்தும் போகாது. அவன் ஈடிணையற்றவன், தனித்தவன். அவனுக்கு மகனோ மனைவியோ இல்லை, இணை இல்லாதவன் அவனே. தனக்கென குறிப்பிட்ட பண்பை கொண்டவன் அவனை போல் வேறு எவனுமில்லை. அவனுக்கு நிகராக எவனுமில்லை. குண இயல்புகளில் அவனை ஒத்தவன் வேறில்லை. அவனுடைய ஆற்றல்களில் எக்குறைவும் இல்லை. அவன் தொலைவில் இருந்தாலும் நெருக்கமானவன், நெருங்கி இருப்பினும் தொலைவில் உள்ளவன். ஆன்மீக காட்சிகளை காண்பவர்களிடத்தில் உருவக வடிவில் அவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டாலும் அவனுக்கு உடலோ உருவமோ இல்லை. அவன் மிக உயரியவன், ஆனால் அவனுக்கு கீழ் எதுவும் இருப்பதாக கூற இயலாது. அவன் அர்ஷ் என்னும் அரியணையில் உள்ளான், ஆனால் பூமியில் அவன் இல்லை என்ன கூற முடியாது. அவன் எல்லா முழுமையான பண்புகளையும் ஒருங்கே கொண்டவன். உண்மையான புகழுக்குரிய எல்லா பண்புகளின் தோற்றமாவான். எல்லா நன்மைகளின் ஆரம்பமும் எல்லா பொருள்களின் முடிவும் அவனே. எல்லா நாடுகளுக்கும் அவனே எஜமான். முழுமைகள் எல்லாம் அவனிடத்தில் நிறைந்துள்ளன. எல்லா குறைகளிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் தூய்மையானவன். பூமியில் உள்ளவர்களும் விண்ணில் உள்ளவர்களும் அனைவரும் வணங்கத்தக்க முழு உரிமை பெற்றவன் அவனே. அவனால் முடியாதது எதுவும் இல்லை. எல்லா ஆன்மாக்களும் அவற்றின் ஆற்றல்களும் எல்லா அணுக்களும் அவற்றின் ஆற்றல்களும் அவன் படைத்தவையே. அவனின்றி எந்த பொருளும் உருவாகுவதில்லை. அவன் தனது ஆற்றல்கள், வல்லமைகள், அடையாளங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான். அவன் மூலமாகவே நாம் அவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவன் தூய நல்லடியார்களிடம் எப்போதும் தனது இருப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். மேலும் தனது வல்லமைகளை அவர்களுக்கு காட்டுகின்றான். இவ்வழியின் மூலமே அவன் கண்டறியப்படுகின்றான். அவன் விரும்பும் வழியும் அவன் மூலமே கண்டறியப்படுகின்றது. புறக்கண் இல்லாமலேயே அவன் பார்க்கின்றான். வெளிப்படையான காதுகள் இல்லாமலேயே அவன் கேட்கின்றான். வெளிப்படையான நாவு இல்லாமலேயே அவன் பேசுகின்றான். அவ்வாறே இல்லாமல் இருந்து உருவாக்குவது அவன் வேலையாகும். எவ்வித மூலப்பொருளும் இல்லாமல் ஓர் உலகத்தை படைப்பதையும் அழிந்து போகக்கூடிய ஒவ்வொன்றையும் இல்லாத ஒவ்வொன்றையும் இருக்கக்கூடியதாக அவன் காட்டுவதையும் நீங்கள் கனவு காட்சிகளில் காண்கின்றீர்கள். அவ்வாறே அவனுக்கு எல்லா ஆற்றல்களும் உள்ளன. அவனது வல்லமைகளை மறுப்பவர் அறிவிலி ஆவார். அவனது நுட்பமான ஆற்றல்களை பற்றி தெரியாதவர் குருடராவார். அவனது மகிமைக்கும் தூய்மை தன்மைக்கும் எதிராக அல்லது அவனது வாக்குறுதிகளுக்கு மாற்றமாக இருக்கும் விஷயங்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியும். அவன் அவற்றை செய்கின்றான். அவன் தனது இருப்பிலும் பண்புகளிலும் செய்கைகளிலும் ஆற்றல்களிலும் தனித்தவன். அவனை அடைவதற்கு திருக்குரான் திறந்து தந்துள்ள வாசலை தவிர மற்ற எல்லா வாசல்களும் மூடப்பட்டுள்ளன. இதற்கு முன் வந்த நபித்துவத்தையும் வேதங்களையும் பின்பற்ற வேண்டிய
தேவையில்லை. ஏனெனில் முஹம்மதிய நுபுவத் அவை அனைத்தையும் உள்ளடக்கியதாகவும் மிகைத்தும் நிற்கின்றது. இந்த வழியை தவிர மற்ற எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டன. இறைவன் வரை கொண்டு செல்லக்கூடிய எல்லா உண்மைகளும் அந்த போதனையில் தான் இருக்கின்றன. இதற்கு பிறகு எந்த புதிய உண்மையும் வராது. அவ்வாறே இதில் இல்லாத எந்த ஓர் உண்மையும் இதற்கு முன்னர் இருந்ததில்லை. எனவே முந்தைய எல்லா நபித்துவமும் இந்த நபித்துவத்தில் முடிவடைகிறது. மேலும் அவ்வாறே இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த பொருளுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குமோ அதற்கு ஒரு முடிவும் இருக்கும். ஆனால் இந்த முஹம்மதிய நுபுவத் சுயமாக அருள்பாலிக்க முடியாத ஒன்று அல்ல. இன்னும் சொல்ல போனால் எல்லா நபித்துவத்தை விடவும் அதிகமாக அருட்கள் இதில் இருக்கின்றன. இந்த நபித்துவத்தின் போதனைகளை பின்பற்றி நடப்பது ஒருவரை மிக எளிதான வழியில் இறைவனை அடைய வைக்கின்றது. மேலும் அப்போதனைகளை பின்பற்றுவதன் மூலம் இறைவனின் அன்பு, அவனுடன் உரையாடுதல் ஆகியவற்றின் மூலம் இதற்கு முன்னர் கிடைத்ததை விட சிறந்த அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒருவர் நபி என்று மட்டும் அழைக்கப்பட மாட்டார். ஏனெனில் நிறைவு பெற்ற முழுமையான முஹம்மதிய நுபுவத்திற்கு அதனால் இழிவு ஏற்படும். ஆயினும் உம்மத்தி ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றும் அவர்களது உம்மத்தை சார்ந்தவர் என்ற சொல்லும் நபி என்ற சொல்லும் ஒருங்கிணைந்த நிலையில் அவருக்கு பொருந்தும். ஏனெனில் நிறைவு பெற்ற முழுமையான முஹம்மதிய நுபுவத்திற்கு அதனால் எந்த இழிவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பதன் மூலம் ஒருவர் நபித்துவத்தின் தகுதியை பெறும். இந்த அருட்கொடையினால் அந்த நபித்துவத்தின் ஒளி இன்னும் அதிகமாக வெளிப்படுகின்றது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்திற்கு பிறகு புதிய ஷரியத்தை கொண்டு வருகின்ற நபித்துவத்தின் வாசல் முற்றிலும் அடைக்கப்பட்டு விட்டது. திருக்குரானுக்கு பிறகு புதிய கட்டளைகளை போதிக்கின்ற அல்லது திருக்குரானின் கட்டளைகளை ரத்து செய்கின்ற அல்லது அந்த போதனைகளை பின்பற்றி நடப்பதை தடை செய்கின்ற எந்த வேதமும் இல்லை. மாறாக அதன்படி செயல்படுவது மறுமை வரை நீடிக்கும். இறைவனோடுள்ள உரையாடலும் உறவாடலும் அதன் இயல்பிலும் அளவிலும் முழுமையான தகுதியை அடைந்துவிட்டால், மேலும் அதில் எவ்வித தூய்மையின்மையும் குறையும் எஞ்சி இருக்காமல் தெளிவான முறையில் மறைவான செய்திகளை தன்னகத்தை கொண்டிருக்கும் போது அந்த உரையாடலானதுதான் வேறு சொற்களில் நபித்துவம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. மேலும் இதில் எல்லா நபிமார்களும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுடைய பயனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட நீங்கள் சிறந்த கூட்டத்தினர் ஆவீர்கள் என எந்த சமுதாயத்தை பற்றி கூறப்பட்டுள்ளதோ, மேலும் எவர்களுக்காக இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக, நீ அருள் புரிந்தவர்களின் வழியில் நீ எங்களை நடத்துவாயாக என்ற துவா கற்றுத்தரப்பட்டுள்ளதோ அந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் இந்த உயர்வான தகுதியை பெறுவதிலிருந்தும் புறக்கணிக்கப்பட்டு விட்டனர் என்பதும், ஒரு நபர் கூட இந்த தகுதியை பெற முடியாது என்பதும் சாத்தியமற்ற ஒன்றாகும். மேலும் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் சமுதாயம் குறையுடையதாகவும் முழுமையற்றதாகவும் அனைவரும் குருடர்களை போன்று ஆகிவிட்டார்கள் என்பது மட்டுமின்றி ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருட்களை வழங்கக்கூடிய ஆற்றலில் களங்கம் ஏற்படுவதாகவும் அவர்களின் தூய்மைப்படுத்தும் ஆற்றல் குறைபாடு உள்ளதாகவும் ஆகிவிடும். அத்துடன் எந்த துவாவை ஐவேளை தொழுகைகளில் ஓதும்படி போதிக்கப்பட்டுள்ளதோ அதனை கற்பிப்பதும் வீணானதாகிவிடும். ஆனால் மறுபக்கம் முஹம்மதிய நுபுவத்தின் ஒளியை பின்பற்றாமல் இந்த உம்மத்தை சார்ந்த எந்த நபராவது நேரடியாக இந்த உயர் தகுதியை பெற முடியுமென்றால் ஹத்மே நுபுவத் என்பதன் பொருள் அபத்தமானதாகிவிடும். எனவே இந்த இரு தீமைகளில் இருந்தும் பாதுகாப்பதற்காகவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் தம்மை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு முழுமையான தகுதியை பெற்ற சிலருக்கு இறைவன் தூய சொற்களில் சிறப்பாகவும் முழுமையாகவும் தன்னுடன் உரையாடுகின்ற நற்பேற்றை வழங்குகின்றான். இறைவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் எவ்வித திரையும் இருப்பதில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளப்பூர்வமாக பின்பற்றுவதில் எத்தகு முழுமையான தகுதியை அவர்கள் பெற்றுள்ளனர் என்றால் அவர்கள் அவர்களாக இருப்பதில்லை. மாறாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அன்பில் அவர்களோடு ஒன்றென கலந்து அவர்களையே பிரதிபலிக்கின்ற பிரதிபிம்பமாகி விடுகின்றார்கள். மறுபக்கம் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது போன்றே முழுமையாகவும் நிறைவாகவும் இறைவனுடன் உரையாடுகின்ற நற்பேறு அவர்களுக்கு கிடைத்தது. இவ்வாறே சிலர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் உம்மத்தியாக இருந்தும் நபி என்ற பட்டத்தை பெற்றனர். ஏனெனில் இப்படிப்பட்ட நிலையிலுள்ள நபித்துவம் முஹம்மதிய நுபுவத்திலிருந்தும் வேறுபட்டதல்ல.
மாறாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த நபித்துவம் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவமேயாகும். அது ஒரு புதிய தோற்றத்தில் வெளிப்பட்டுள்ளது. வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர் நபியுல்லாஹ் வ இமாமக்கும் மின்கும், அல்லாஹ்வின் நபி என்றும் உங்களில் இருந்தே தோன்றி உங்களுக்கு இமாமாக இருப்பார் என்றும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் பொருளும் இதுதான். அதாவது அவர் நபியாகவும் இருப்பார், ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற அவர்களது உம்மத்தை சார்ந்தவராகவும் இருப்பார். அவ்வாறில்லாமல் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தை சாராத ஒருவர் இந்த உயர் தகுதியை பெற முடியாது. இந்த நுட்பமான கருத்தை புரிந்து கொண்டவர்கள் அருளுக்குரியவர்கள். அதன் மூலம் அவர்கள் தங்களை அழிவில் இருந்தும் தற்காத்துக் கொள்கின்றனர். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் மரணத்தை கொடுத்து விட்டான். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், நீ எனக்கு மரணத்தை தந்தபின் நீயே அவர்களை கண்காணித்தவனாக இருந்தாய் என்ற இறைவனின் வசனம் மிக தெளிவாக இதற்கு சாட்சியாக இருக்கின்றது. இதற்கு முன்னுள்ள வசனங்களையும் சேர்த்து பார்க்கும்போது இதன் பொருள், மறுமை நாளில் இறைவன் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம், என்னையும் என் தாயையும் இரு தெய்வங்களாக வணங்கும்படி உமது சமுதாயத்தினரிடம் நீர் கூறினீரா என்று கேட்பான். அதற்கு அவர், நான் அவர்களுடன் இருந்தவரை நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன். ஆனால் நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு எனக்கு பிறகு அவர்கள் எப்படிப்பட்ட வழிகேட்டில் இருந்தார்கள் என்பது பற்றி எனக்கு என்ன தெரியும் என்று பதில் கூறுவார்கள். இப்போது இவ்வசனத்தை புரிந்து கொள்பவர் ஃபலம்மா தவஃபைதனி என்பதற்கு நீ எனக்கு மரணத்தை தந்த போது என்று பொருள் கொடுத்தாலும் சரி, அல்லது உண்மைக்கு மாற்றமாக தனது பிடிவாதத்திலிருந்து விலகாமல் நீ என்னை இந்த பூத உடலுடன் வானத்திற்கு உயர்த்திய போது என்று பொருள் கொடுத்தாலும் சரி, எவ்வாறு இருப்பினும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இவ்வுலகத்திற்கு வரமாட்டார்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் மறுமை நாளுக்கு முன்பு அவர் மீண்டும் இவ்வுலகிற்கு வந்து சிலுவையை உடைத்திருந்தால் அந்நிலையில் இறைவனின் நபியாகிய ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னையும் என் தாயாரையும் இரு தெய்வங்களாக்கி எனது சமுதாயத்தினர் பின்பற்றிய குழப்பமான கொள்கை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்ற பெரும் பொய்யை இறைவன் முன்னிலையில் மறுமை நாள் என்று ஒருபோதும் கூறமாட்டார். எந்த நபர் மீண்டும் இவ்வுலகிற்கு வந்து 40 வருடங்கள் இவ்வுலகில் வாழ்ந்து கிறிஸ்தவர்களோடு போர் புரிவாரோ அவர் தன்னை நபி என்று கூறிக்கொண்டு எனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்று வெறுக்கத்தக்க பொய்யை கூற முடியுமா? இந்த வசனம் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இவ்வுலகத்திற்கு வருவதை தடை செய்கின்றது. அவ்வாறு இல்லை என்றால் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய்யராகவே கருதப்படுவார். அவர் இந்த பூத உடலுடன் வானத்தில் இருக்கிறார் என்றால் இந்த வசனத்தில் உள்ள கருத்திற்கேற்ப மறுமை நாள் வரை பூமியில் இறங்க மாட்டார் என்றால் அந்நிலையில் அவர் வானத்திலேயே மரணமடைவாரா? அவரது கல்லறை வானத்தில் இருக்குமா? ஆனால் வானத்தில் மரணிப்பது ஃபீமா தமூதூன, இப்பூமியிலே நீங்கள் மரணம் அடைவீர்கள் என்ற வசனத்திற்கு மாற்றமானதாகும். எனவே இதிலிருந்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு பூத உடலுடன் செல்லவில்லை, மாறாக அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் வேதம் மிக தெளிவாக இந்த தீர்ப்பை கூறிய பிறகும் அல்லாஹ்வின் வேதத்திற்கு எதிராக செயல்படுவது பாவம் இல்லை என்றால் வேறு என்ன? நான் வரவில்லை என்றால் அனுமானத்தின் அடிப்படையில் ஏற்படும் தவறுகள் மட்டும் மன்னிக்க தகுந்தவையாக இருந்திருக்கும். ஆனால் நான் இறைவனிடமிருந்து வந்த பிறகு திருக்குரானின் தெளிவான உண்மை பொருள் திறக்கப்பட்ட பிறகும் தவறை கைவிடாமல் இருப்பது உண்மையான நம்பிக்கைக்கு உகந்ததல்ல. எனக்காக இறைவனின் அடையாளங்கள் விண்ணிலும் மண்ணிலும் வெளிப்பட்டு விட்டன. இந்த நூற்றாண்டின் 4 ஒரு பகுதியும் கூட கழிந்து விட்டது. ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டன. உலகின் வயதில் 7வது 1000 ஆண்டு ஆரம்பமாகிவிட்டது. இப்போது கூட உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எத்தகு கடினமான மனப்பாங்காக உள்ளது. பாருங்கள், இறைவனின் அடையாளங்கள் இன்னும் முடிவடையவில்லை என்று நான் உரத்த குரலில் கூறுகின்றேன். வெகு காலத்திற்கு முன்பே முன்னறிவிக்கப்பட்ட அந்த பூகம்பத்தின் அடையாளம் 1905ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நிகழ்ந்த பிறகு வசந்த காலத்தில் இன்னொரு கடுமையான பூகம்பம் வரவிருக்கின்றது என இறைவன் எனக்கு அறிவித்தான். அது வசந்த காலத்தின் நாட்களில் நிகழும். அது மரங்களில் புதிய இலைகள் அரும்புகின்ற வசந்த காலத்தின் ஆரம்ப நாட்களா, அல்லது அதன் மத்தியில் வரும் நாட்களா, அல்லது அதன் இறுதியில் வரும் நாட்களா என்பது தெரியவில்லை. மீண்டும் வசந்த காலம் வந்தது. இறைவன் வார்த்தை மீண்டும் நிறைவேறியது என்பதே இறை அறிவிப்பின் சொற்களாகும். முதலாவது பூகம்பம் வசந்த காலத்தின் நாட்களிலேயே நிகழ்ந்ததால் 2வது பூகம்பமும் வசந்த காலத்தில்தான் நிகழும் என இறைவன் அறிவித்துள்ளான். ஜனவரி மாத முடிவில் சில மரங்களின் இலைகள் அரும்ப ஆரம்பித்து விடுவதால் இந்த மாதத்திலிருந்தே அச்சத்தின் நாட்கள் ஆரம்பமாகிவிடும். மேலும் அநேகமாக அவை மே மாதத்தின் இறுதி வரை நீடிக்கலாம். வசந்த காலத்தின் நாட்கள் என்பது
இந்த இலையுதிர் காலம் கழிந்த பிறகு வரவிருக்கும் வசந்த காலத்தின் நாட்களா அல்லது வேறொரு சமயத்தில் வரும் வசந்த காலத்தில் இந்த முன்னறிவிப்பு நிறைவேறுமா என்பது பற்றி எனக்கு தெரியாது. எவ்வாறிருப்பினும் இறைவனின் வார்த்தைகளில் அவை வசந்த காலத்தின் நாட்களாக இருக்கும் என்று தெரிய வருகிறது. அது எந்த வசந்த காலமாக இருந்தாலும் சரியே. ஆனால் இறைவன் இரவு நேரத்தில் மறைவாக வருகின்ற ஒருவரை போன்று வருவான். இவ்வாறே இறைவன் என்னிடம் கூறியுள்ளான். ஜல்சலத்து ஸாஅ என்று இறைவன் கூறினான். அதாவது அந்த பூகம்பம் மறுமை நாளின் முன்மாதிரியாக திகழும். பிறகு லக்க நுரிய ஆயாத்தின் வ நஹ்திம் மா யமுரூன் என்று அவன் என்னிடம் கூறினான். அதாவது உமக்காக நாம் அடையாளங்களை காட்டுவோம், கட்டப்படும் கட்டடங்களை நாம் அழித்து விடுவோம். இது தொடர்பாக இன்னொரு இறை அறிவிப்பு இவ்வாறு உள்ளது: உமக்காக எனது பெயர் பிரகாசித்தது. மேலும் இறைவன் என்னிடம் கூறினான், ஒரு கடுமையான பூகம்பம் வந்தது, அது பூமியை தலைகீழாக புரட்டிவிட்டது. அதாவது கடுமையாக ஒரு பூகம்பம் வரும், அது பூமியின் சில பகுதிகளை லூத் நபியின் காலத்தில் நிகழ்ந்தது போன்று தலைகீழாக புரட்டிவிடும். மீண்டும் இன்னி மஅல் அஃப்வாஜ ஆத்தியக்கனு பாத்தன் என இறைவன் கூறினான். அதாவது நான் என் படைகளுடன் இரகசியமாக வருவேன். அந்த நாள் எப்போது என எவரும் அறிய மாட்டார். லூத் நபியின் காலத்தில் முழு நகரமும் தலைகீழாக புரட்டப்படும் வரை எவருக்கும் அது பற்றி தெரியாமல் இருந்தது போன்று, எல்லோரும் உணவு உண்டு பானங்கள் பருகி கொண்டு உல்லாசமாக இருந்த சமயத்தில் திடீரென்று பூமி தலைகீழாக்கப்பட்டது போன்று அந்நாளில் ஏற்படவிருக்கும் பூகம்பம் பற்றி எவரும் அறிய மாட்டார். இங்கும் அவ்வாறே நடக்கும் என்று இறைவன் கூறுகின்றான். ஏனென்றால் பாவம் எல்லை மீறிவிட்டது. மனிதன் அளவுக்கு அதிகமாக உலகை நேசிக்கின்றான். இறைவனின் வழி ஏளன பார்வையுடன் பார்க்கப்படுகிறது. பிறகு ஜிந்தகியும் கா ஹாத்மா, வாழ்க்கைகளின் முடிவு என்று அவன் கூறினான். மேலும் இறைவன் என்னை நோக்கி, கால ரப்புக இன்னஹு நாசிலுன் மினஸ் சமாயி மா யுர்லீக ரஹ்மத்தம் மின்னா வ கான அம்ரம் மக்லியா என்று கூறினான். அதாவது உம்மை மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயம் விண்ணிலிருந்து இறங்கும். இது எம்மிடமிருந்து வரும் கருணையாகும். இது ஆரம்பம் தொட்டே விதிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட விஷயமாகும் என உமது இறைவன் கூறினான். பல்வேறு சமுதாயங்கள் மத்தியில் இந்த முன்னறிவிப்பு வெளியிடப்படும் வரை இவ்விஷயத்தை இறக்குவதை வானம் நிறுத்தி வைக்க வேண்டியது அவசியமானதாகும். நற்பேறு பெற்றவர்களை தவிர நமது விஷயங்களின் மீது நம்பிக்கை கொள்பவர் யார்? அச்சத்தையும் பீதியையும் பரப்புவதற்காக நான் இந்த அறிவிப்பை செய்யவில்லை என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வரவிருக்கும் கடுமையான அபாயங்களிலிருந்து தற்காத்து கொள்வதற்காகவும், இதனை அறியாத நிலையில் எவரும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவுமே நான் இந்த அறிவிப்பை செய்துள்ளேன். ஒவ்வொரு விஷயமும் எண்ணங்களுடன் தொடர்புடையவையாக உள்ளன. மக்களை துன்புறுத்த வேண்டும் என்பது நமது எண்ணமல்ல, மாறாக அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதே நமது எண்ணமாகும். எவர்கள் பாவ மன்னிப்பு கோருவார்களோ அவர்கள் இறைவனின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் பாவ மன்னிப்பு கோராமலும் இறைவனின் விஷயங்களை எள்ளி நகையாடும் சபைகளை விட்டு விலகாமலும் தீய செயல்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விலகாமலும் இருக்கும் அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலிகளின் அழிவின் நாட்கள் அருகில் இருக்கின்றன. ஏனென்றால் இப்படிப்பட்டவரது அகம்பாவம் இறைவனின் பார்வில் அவனது கோபத்திற்கு உரியதாக இருக்கின்றது. இன்னொரு விஷயத்தையும் இங்கு குறிப்பிட வேண்டியது அவசியமானதாகும். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இறைவன் எனது மரணத்தை பற்றி எனக்கு தெரிவித்துள்ளான். மேலும் எனது ஆயுட்காலம் பற்றி இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ளன என்று அவன் என்னை நோக்கி கூறினான். எல்லா விதமான அழிவுகளும் இயற்கையின் சில வியக்கத்தக்க நிகழ்வுகள் வெளிப்படுவதையும் இது சுட்டி காட்டுகின்றது. அதன் மூலமாக உலகம் ஒரு புரட்சிக்காக தயாராகிவிடும். இந்த புரட்சிக்கு பிறகு எனது மரணம் நிகழும். ஆச்சரியங்களும் காட்டப்பட்ட பின் உமக்கு மரணம் வரும் என்றும் அவன் என்னிடம் கூறினான். இது உமது கல்லறையின் இடமாகும் என ஓர் இடம் எனக்கு காட்டப்பட்டது. ஒரு வானவர் நிலத்தை அளந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். அப்போது ஓர் இடத்தை அடைந்ததும், இது உமது கல்லறையின் இடமாகும் என அவர் என்னிடம் கூறினார். பிறகு ஓரிடத்தில் எனக்கு ஒரு கல்லறை காட்டப்பட்டது. அது வெள்ளியை விடவும் அதிகமாக பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த இடத்து மணல் எல்லாம் வெள்ளியாகவே இருந்தது. அப்போது என்னிடம் உமது கல்லறை என கூறப்பட்டது. இன்னொரு இடமும் எனக்கு காட்டப்பட்டது. அதற்கு பெஹ்ஷ்தி மக்பரா, சொர்க்கத்திற்குரியவர்களின் கல்லறை என பெயர் வைக்கப்பட்டது. அது சொர்க்கம் செல்லக்கூடிய ஜமாத்தில் உள்ள அந்த தூய மக்களின் கல்லறைகள் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது.
அப்போது இருந்தே ஜமாத்தில் உள்ளவர்கள் மரணித்தால் அவர்களை அடக்கம் செய்ய கபர்ஸ்தானுக்கென்று ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்ற கவலை எனக்கு எப்போதும் இருந்து வந்தது. ஆனால் பொருத்தமான நல்ல நிலங்களின் விலை மிகவும் அதிகமாக இருந்ததால் இந்த குறிக்கோள் நீண்ட காலமாக நிறைவேறாமல் காலதாமதமாகிவிட்டது. இப்போது எனது சகோதரர் மர்ஹூம் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களின் மரணத்திற்கு பிறகு எனது மரணம் பற்றியும் தொடர்ச்சியாக இறை அறிவிப்புகள் வந்ததால் கபர்ஸ்தானுக்கான ஏற்பாட்டை விரைவாக செய்வதே பொருத்தமானது என நான் கருதினேன். இதற்காக எனது தோட்டத்திற்கு அருகிலுள்ள எனது சொத்திலுள்ள நிலத்தை இந்த பணிக்காக தேர்ந்தெடுத்தேன். அதன் தற்போதைய விலை 1000 ரூபாயை விட குறைவாக இருக்க முடியாது. இதில் இறைவன் அருள் புரிவானாக. இதனையே பெஹ்ஷ்தி மக்பரா, சொர்க்கத்திற்குரியவர்களின் கல்லறையாக ஆக்குவானாக. உண்மையிலேயே உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கி உலகின் நேசத்தை விட்டுவிட்டு தங்களை இறைவனுக்காக ஆக்கி கொண்டு தங்களிடத்தில் தூய்மையான மாறுதலை உருவாக்கி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களை போன்று நன்றியுணர்வு, உண்மை ஆகியவற்றின் முன்மாதிரியை காட்டிய இந்த ஜமாத்தைச் சேர்ந்த தூய உள்ளம் கொண்ட மக்கள் இறுதியாக ஓய்வெடுக்கும் இடமாக அது ஆகட்டுமாக என்று நான் இறைவனிடம் துவா செய்கின்றேன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மீண்டும் நான் துவா செய்கின்றேன். வல்லமை மிக்க என் இறைவா, தங்கள் பணிகளில் உலக நோக்கங்களை கலக்காதவர்களாகவும் உண்மையிலேயே உனக்காகவே ஆகிவிட்ட என் ஜமாத்தைச் சேர்ந்த அந்த தூய உள்ளங்களின் கல்லறையாக இதனை ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மீண்டும் நான் 3ஆம் முறை துவா செய்கின்றேன். வல்லமை மிக்க கருணை மிக்க என் இறைவா, அதிகமாக மன்னிக்கின்ற, மீண்டும் மீண்டும் கருணை காட்டும் இறைவா, உன்னால் அனுப்பப்பட்டுள்ள இந்த தூதர் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து எவ்வித வஞ்சமும் சுய நலமும் தப்பெண்ணமும் தங்களிடத்தில் இல்லாமல் நம்பிக்கையின் கட்டுப்படுதலின் உரிமையை முழுமையாக நிறைவேற்றுபவர்களாகவும் உனக்காக உனது வழியில் தமது உயிரை அர்ப்பணிப்பவர்களாக இருப்பவர்களுக்கும் எவர்களிடத்தில் நீ திருப்தியடைந்து அவர்கள் முற்றிலும் உனது அன்பில் தங்களையே இழந்து உனது தூதரிடத்தில் உளப்பூர்வமான நம்பிக்கையுடனும் முழுமையான மரியாதையுடனும் அன்புடனும் அத்தூதருக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கும் அளவில் தங்களது தொடர்பை நிலைநாட்டியுள்ளனர் என எவர்கள் பற்றி உமக்கு தெரியுமோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த கபர்ஸ்தானில் இடமளிப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தப்பெண்ணம் கொள்வது மனிதனிடமுள்ள கொடிய விஷயமாகும். நெருப்பு காய்ந்த விறகை எரிப்பது போல் அது ஈமானை விரைவில் எரித்து விடுகின்றது. மேலும் இத்தகு நோயுள்ள மக்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவரை பற்றி தப்பெண்ணம் கொண்டு அவரை துன்புறுத்துகின்ற போது இறைவனே அவர்களுக்கு எதிரியாகி அவர்களுடன் போரிடத் தயாராகின்றான். அவன் தன் நல்லடியார்களிடம் கண்ணியத்தை காப்பதில் வைத்துள்ள தன்மான உணர்வு ஈடிணையற்றது. நான் பல்வேறு தாக்குதல்களுக்கு ஆளான போது அந்த இறைவனின் அதே தன்மான உணர்வுதான் பாதுகாப்பிற்காக செயல்பட்டது. இது தொடர்பாக அவன் என்னிடம் இவ்வாறு கூறினான்: நான் எனது தூதருடன் இருக்கின்றேன், அவருடன் நிற்கின்றேன். எவர் உம்மை குற்றவாளியாக்க முயற்சி செய்கின்றாரோ அவரை நான் குற்றவாளியாக்கி விடுகின்றேன். எப்போதும் நிலைத்திருப்பதை நான் உனக்கு வழங்குவேன். உமக்கு சொர்க்கத்திலும் அகப்பார்வையுடையவர்களிடத்திலும் ஓர் உயர் தகுதி உள்ளது. உமக்காக நாம் அடையாளங்களை காட்டுவோம், அவர்கள் கட்டுவதை நாம் உடைத்து விடுவோம். மேலும் அவர்கள் அதில் குழப்பம் விளைவிக்கப் போகின்றவர்களையா நீ உருவாக்கப் போகின்றாய் என்று கேட்கின்றனர். அதற்கு நான் அறிவதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என அவன் பதில் கூறினான். உம்மை இழிவுபடுத்த முயற்சி செய்பவரை நான் இழிவுபடுத்துவேன். நீர் அஞ்ச வேண்டாம். நிச்சயமாக நான் தூதர்களுடன் இருக்கும்போது அவர்கள் அஞ்ச வேண்டியதில்லை. அல்லாஹ்வின் கட்டளை வந்துவிட்டது. அது தொடர்பாக நீங்கள் அவசரப்பட வேண்டாம். நபிமார்களுக்கு கூறப்பட்ட நற்செய்திகள் உள்ளன. அஹ்மதே, நீர் எனது குறிக்கோளாக இருக்கின்றீர். மேலும் நீர் என்னுடன் இருக்கின்றீர். நீர் என்னிடத்தில் எனது ஏகத்துவத்தின் அந்தஸ்தில் இருக்கின்றீர். என்னிடத்தில் உமக்கு இருக்கும் அந்தஸ்தை குறித்து உலகிலுள்ள எவரும் அறிய மாட்டார். எனது முன்னிலையில் நீர் கண்ணியத்திற்குரியவராக இருக்கின்றீர். உம்மை எனக்காக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். நீர் கோபப்படும் போது நானும் கோபப்படுகின்றேன். எவற்றையெல்லாம் நீர் விரும்புகின்றீரோ அவற்றை நானும் விரும்புகின்றேன். எல்லாவற்றையும் விட அல்லாஹ் உமக்கே முன்னுரிமை வழங்கியுள்ளான்.
உம்மை மசீஹ் இப்னு மரியமாக ஆக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் செய்பவற்றை பற்றி எவரும் அவனிடம் கேட்க முடியாது. அவர்கள் செய்பவற்றை பற்றி அவர்களிடம் கேட்கப்படும். அது நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதியாக இருந்தது. அல்லாஹ் எதிரிகளிடமிருந்து உம்மை பாதுகாப்பான். உம்மீது தாக்குதல் நடத்தும் அனைவரையும் அவன் தாக்குவான். இது அவர்கள் கீழ்ப்படியாமலும் வரம்பு மீறி செயல்பட்டதினாலேயாகும். அல்லாஹ் தன் அடியானுக்கு போதுமானவன் அல்லவா? மலைகளே, பறவைகளே, அவருடன் பணிவோடு குனியுங்கள். நானும் என் தூதர்களும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என அல்லாஹ் விதித்து விட்டான். அவர்கள் தமது தோல்விக்கு பிறகு வெற்றி பெறுவார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சத்தை மேற்கொண்டு நடப்பவர்களுடனும் நல்லவர்களுடனும் இருக்கின்றான். எவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனரோ அவர்கள் உண்மையுடனும் உறுதியுடனும் தங்கள் இறைவனுடன் இருக்கும் தகுதியை பெற்றுள்ளனர். கருணை மிக்க இறைவனின் வார்த்தை சாந்தி என்பதாகும். இந்த நாளில் குற்றவாளிகள் பிரித்தறியப்படுவார்கள். இந்த கபரிஸ்தான் தொடர்பாக மிக மகிழ்ச்சிகரமான நற்செய்திகள் எனக்கு கிடைத்துள்ளன. இது சொர்க்கவாசிகளின் கல்லறை என்று மட்டும் இறைவன் கூறவில்லை. மாறாக உன்சில ஃபீஹா குல்லு ரஹ்மத்தின், அதாவது எல்லா விதமான அருள்களும் இந்த கபரிஸ்தானில் இறக்கப்பட்டுள்ளன என்றும், இதில் அடக்கம் செய்யப்படுபவர்களின் பங்கில் வராத எந்த வகையான அருளும் இருக்காது என்றும் இறைவன் கூறியுள்ளான். எனவே இந்த கபரிஸ்தானில் அடக்கம் செய்யப்படுவதற்கு சில நிபந்தனைகளை விதிப்பதற்காக எனது உள்ளத்தை தனது இறையறிவிப்பின் மூலம் இறைவன் திருப்பினான். தங்களிடத்தில் உள்ள உண்மை மற்றும் முழுமையான தூய்மை ஆகியவற்றின் காரணமாக இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுபவர்களே இந்த கபரிஸ்தானில் அடக்கம் செய்யப்படுவர். அவை 3 நிபந்தனைகளாகும். அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். 1. இந்த கபரிஸ்தானுக்குரிய தற்போதைய நிலத்தை நான் என் சார்பாக நன்கொடையாக வழங்கியிருக்கின்றேன். இதன் சார்பாக உள்ள திட்டத்தை நிறைவேற்ற இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்க வேண்டியதிருக்கிறது. அதன் விலை ஏறக்குறைய 1000 ரூபாயாகும். அந்நிலத்தை அழகுபடுத்த சில மரங்கள் நடப்படும், ஒரு கிணறும் தோண்டப்படும். இந்த கபரிஸ்தானுக்கு வடக்கே நடைபாதையில் பெருமளவு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. அதனை கடந்து செல்ல ஒரு பாலம் கட்டப்படும். இப்படிப்பட்ட பல்வேறு செலவுகளுக்காக 2000 ரூபாய் தேவைப்படும். ஆக இந்த எல்லா பணிகளையும் நிறைவேற்ற மொத்தம் 3000 ரூபாய் செலவிடப்படும். எனவே முதல் நிபந்தனை, இந்த கபரிஸ்தானில் அடக்கம் செய்யப்பட விரும்பும் ஒவ்வொரு நபரும் தங்கள் தகுதிக்கேற்ப இந்த செலவுகளுக்காக சந்தா கொடுக்க வேண்டும். இந்த சந்தா அவர்களிடமிருந்து மட்டுமே பெறப்படும், மற்றவர்களிடமிருந்து பெறப்பட மாட்டாது. தற்போதைக்கு இந்த சந்தாக்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரர் மௌலவி நூருதீன் சாஹிப்பிடம் வந்து சேர வேண்டும். ஆனால் இறைவன் விரும்பினால் இக்கபரிஸ்தானை நிர்வகிக்கும் இந்த பணி நாமெல்லாம் மரணித்த பிறகும் நீடிக்கும். அந்த வகையில் இதற்காக அவ்வப்போது ஒன்று திரட்டப்படும் நிதியை இஸ்லாத்தின் களிமாவை மேலோங்க செய்வதற்காகவும் ஏகத்துவத்தை பரப்புவதற்காகவும் பொருத்தமாக செலவு செய்ய ஒரு அஞ்சுமன் அமைப்பு இருக்க வேண்டும். 2வது நிபந்தனை, முழு ஜமாத்தின் உறுப்பினர்களில் எவர் ஒருவர் தமது மரணத்திற்கு பிறகு விட்டு செல்லும் தமது அனைத்து சொத்திலும் 10ல் 1 பங்கை நமது கட்டளை கிணங்க இந்த இயக்கத்தின் மூலமாக இஸ்லாத்தை பரப்புவதற்காகவும் திருக்குரானின் கட்டளைகளை பரப்புவதற்காகவும் செலவு செய்வதாக தன்னுடைய வாழ்நாளில் உயில் எழுதி வைத்து விட்டு செல்கிறாரோ அவரே இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்படுவார். முழுமை பெற்ற ஈமானுடைய ஒவ்வொரு உண்மையாளரும் இதை விட அதிகமாக தனது வசியத்தில் உயிலில் எழுதலாம். ஆனால் இதைவிட குறைவாக அது இருக்கக்கூடாது. மேலும் இதன் மூலம் வருவாயாக வரும் நிதி நேர்மையை கைக்கொள்கின்ற கல்வி அறிவு படைத்த நபர்களடங்கிய அஞ்சுமனிடம் அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களது ஆலோசனைக்கேற்ப இந்த நிதியை இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காகவும் திருக்குரானின் ஞானத்தையும் மார்க்க நூல்களின் அறிவையும் பரப்புவதற்காகவும் இந்த இயக்கத்தை சார்ந்த போதகர்களுக்காகவும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டுதலுக்கேற்ப செலவு செய்வார்கள். இந்த இயக்கத்தை வளர்ச்சியடைய செய்வதாக இறைவன் வாக்குறுதி அளித்துள்ளான். இஸ்லாத்தை பரப்புவதற்காக தேவையான நிதியும் அதிகமாக ஒன்று சேர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக தேவைப்படும் எல்லாவற்றையும் பற்றிய விவரங்களை தற்போது எடுத்துரைப்பது காலத்திற்கு முந்திய செயலாகும். அந்த அனைத்து தேவைகளும் இந்த நிதியின் மூலம் நிறைவேறும். இப்பொறுப்பை சரியாக செய்து வரும் ஒரு குழு மரணமடைந்த பிறகு அவர்களை பின்தொடர்ந்து வரும் பிரதிநிதிகளின் மீது இந்த எல்லா தொண்டுகளையும்
அஹ்மதியா இயக்கத்தின் வழிகாட்டுதலுக்கிணங்க செயல்படுத்துவது கடமையாகும். இந்த நிதியிலிருந்து அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் இந்த ஜமாத்தில் இணைந்துள்ள வாழ்க்கையை நடத்த போதிய வருமானம் இல்லாத புதிய முஸ்லிம்களுக்கும் பங்குண்டு. இந்த நிதியை அதிகப்படுத்துவதற்காக இதனை வியாபாரத்திற்காக முதலீடு செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது. இவை யாவும் நமது யூகங்களுக்கு மிக தொலைவில் உள்ள விஷயங்கள்தான் என்று எண்ணிவிடாதீர்கள். மாறாக இது பூமி வானம் ஆகியவற்றின் அரசனாக இருக்கின்ற அந்த வல்லமை மிக்க இறைவனின் நாட்டமாகும். இந்த செல்வங்கள் எவ்வாறு ஒன்று சேரும் என்று கவலை எனக்கில்லை. நேர்மையுடனும் தைரியத்துடனும் இந்த பணிகளை செய்து காட்டக்கூடிய ஜமாத் எவ்வாறு உருவாக்கும் என்ற கவலையும் எனக்கில்லை. மாறாக நமது காலகட்டத்திற்கு பிறகு எந்த மக்களிடம் இந்த செல்வங்கள் ஒப்படைக்கப்படுமோ அவர்கள் செல்வம் அதிகமாக இருப்பதைக் கண்டு தடுமாற்றமடைந்து உலகத்தை நேசித்துவிடக் கூடாது என்ற கவலைதான் எனக்கு இருக்கின்றது. எனவே இறைவனுக்காக பணியாற்றுகின்ற நேர்மையுடன் செயல்படக்கூடியவர்கள் எப்போதும் இந்த இயக்கத்தில் இருந்து வர வேண்டும் என்று நான் துவா செய்கின்றேன். ஆயினும் எவரிடம் தனது வாழ்நாளை கழிப்பதற்கு எதுவும் இல்லையோ அவரது செலவுகளுக்காக உதவியாக இந்நிதியில் இருந்து வழங்க அனுமதி உண்டு. மூன்றாவது நிபந்தனை, இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்படுபவர் இறையச்சமுள்ளவராகவும் இறைவன் தடுத்தவற்றிலிருந்து விலகி நிற்பவராகவும் இறைவனுக்கு இணை வைக்காதவராகவும் மார்க்கத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாதவராகவும் இருக்க வேண்டும். உண்மையான தூய முஸ்லீமாக இருக்க வேண்டும். நான்காவது நிபந்தனை, தன்னிடம் எந்த சொத்தும் இல்லாத ஒவ்வொரு நல்லவரும் செல்வத்தால் அவர் இந்த இயக்கத்திற்கு எந்த தொண்டும் செய்ய முடியவில்லை என்றாலும் அவர் மார்க்கத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்திருந்தார் என்பதும் அவர் நல்ல மனிதர் என்பதும் நிரூபிக்கப்பட்டால் அவரை இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யலாம். வழிகாட்டல் 1. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் அடிப்படையில் வசியத் செய்ய விரும்புகின்ற ஒவ்வொருவரும் தனது வாழ்நாளிலேயே அதனை எழுதி இந்த தொண்டிற்காக ஜமாத்திலிருந்து நியமிக்கப்பட்டவரிடம் அதனை ஒப்படைப்பது கட்டாயமானதாகும். அவ்வாறே அது அச்சடித்து வெளியிடப்படவும் வேண்டும். அவரது வசியத் அவரது மரணத்திற்கு பிறகே நடைமுறைப்படுத்தப்படும். ஏனென்றால் மரண தருவாயில் பெரும்பாலான உயில்களை எழுதுவதென்பது கடினமான ஒரு விஷயமாகும். வானத்தின் அடையாளங்களும் துன்பங்களும் வெளிப்படும் நாட்கள் அருகில் இருப்பதால் இறைவனின் பார்வையில் அமைதியான இந்த நாட்களில் தனது வசியத்தை எழுதுபவருக்கு மிக பெரும் தகுதி இருக்கின்றது. மேலும் இந்த வசியத்தை எழுதுவதில் எவரது செல்வம் நிரந்தரமாக உதவக்கூடியதாக இருக்குமோ அவருக்கு நிரந்தரமான நற்கூலியும் கிடைக்கும். தொடர்ந்து நிலைத்திருக்கும் நன்மையாக அது கருதப்படும். 2. காதியானிலிருந்தும் தொலைவில் இந்த நாட்டின் வேறு பகுதியில் உள்ளவர்கள் மேலே எழுதப்பட்டுள்ள நிபந்தனைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அவரது வாரிசுகள் அவரது மரணத்திற்கு பிறகு ஒரு பெட்டியில் அவரது உடலை வைத்து அதனை காதியானுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இந்த கபர்ஸ்தான் முழுமையடைவதற்கு முன்னர், அதாவது பாலம் போன்றவை கட்டப்படுவதற்கு முன்னர் எவராது மரணித்து விட்டால் அவர் நிபந்தனைகளுக்கு ஏற்ப இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்படுபவராக இருந்தால் அப்படிப்பட்டவரது உடலை அமானத்தாக ஒரு பெட்டியில் வைத்து அவரது இடத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும். கபர்ஸ்தானுக்கு தேவையான அனைத்தும் தயாரான பிறகு அந்த சடலத்தை காதியான் கொண்டு வர வேண்டும். ஆனால் எவர் பெட்டியில் வைக்கப்படாமல் அடக்கம் செய்யப்படுவாரோ அவரது சடலத்தை கபரிலிருந்து தோண்டி வெளியில் எடுப்பது பொருத்தமான செயல் அல்ல. எந்த அறிவிலியும் இந்த கபர்ஸ்தானையும் இந்த ஏற்பாட்டையும் பித்தத் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்படுபவை என்று கருத வேண்டாம். இறை அறிவிப்பிற்கேற்பவே உள்ளது. மனிதனின் எவ்வித தலையீடும் இதில் இல்லை. இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்படுவதால் ஒருவர் சொர்க்கத்திற்கு உரியவராக எப்படி ஆக முடியும் என எவரும் நினைக்க வேண்டாம். ஏனெனில் இந்த நிலம் ஒருவரை சொர்க்கவாசியாக்கிவிடும் என்பது இதன் பொருளன்று. மாறாக சொர்க்கத்திற்குரியவர்கள் மட்டுமே கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பது இறைவனுடைய கூற்றின் பொருளாகும். முழுமை பெற்ற ஈமானுடைய இப்படிப்பட்ட அனைவருக்கும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது இறைவனின் எண்ணமாகும். வருங்கால தலைமுறை ஒரே இடத்தில் இவர்களை கண்டு தங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்களது பணிகள், அதாவது இறைவனுக்காக அவர்கள் செய்த மார்க்க பணிகள் நிரந்தரமாக சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும். இறுதியில் நான் துவா செய்கின்றேன், இறைவன் இந்த பணியில் உளப்பூர்வமாக செயல்படும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வானாக.
அவரது ஈமானை மேலும் வலுப்படுத்துவானாக. அவரது முடிவை நல்லதாக்கி வைப்பானாக. ஆமீன். நம்முடைய ஜமாத்தில் எவர்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரிய வருகிறதோ அவர்கள் அதனை தனது நண்பர்களுக்கு தெரிவிப்பதுடன் முடிந்தவரை அதை பரப்ப வேண்டும். மேலும் வருங்கால சந்ததிகளுக்காக இந்த எழுத்துக்களை பாதுகாத்து வைக்க வேண்டும். எதிரிகளுக்கும் நாகரீகமான முறையில் இது பற்றி தெரிவிக்க வேண்டும். கடுமையாக இயேசு பேசுகின்றவர்களின் சொற்களை கேட்டு பொறுமையுடன் இருக்க வேண்டும். எப்போதும் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். இதனை எழுதிய இந்த எளியவன் குலாம் அஹ்மத், 20 டிசம்பர் 1905. அல் வசியத் நூலில் இடம்பெற்றுள்ள ஃபார்சி கவிதையின் தமிழ் மொழியாக்கம். 1. நீங்கள் தூய சந்ததிகள் என்பதையும் அறிவுடையவர்கள் என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகின் மீதுள்ள பேராசையின் காரணமாக உங்கள் மார்க்கத்தை ஒருபோதும் நீங்கள் பாழாக்கிவிட வேண்டாம். 2. ஒருபோதும் இந்த நிலையற்ற உலகுடன் உங்களது உள்ளத்தை இணைத்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இதிலுள்ள சுகமும் மகிழ்ச்சியும் உண்மையில் தன்னகத்தை நூற்றுக்கணக்கான துக்கங்களையும் துயரங்களையும் மறைத்து வைத்துள்ளது. 3. உணர்வுள்ள உங்கள் காதுகள் திறந்திருந்தால் உங்கள் காதுகளுக்கு கல்லறையிலிருந்து ஒரு ஓசை வரும். 4. எனது இன்பமே, சில நாட்கள் உயிர் வாழ்வதற்காக நீ இந்த அற்பு உலகின் எண்ணத்திலும் கவலையிலும் உன்னையே எரித்து கொள்ளாதே என்பதுதான் அந்த ஆசை. 5. இந்த அற்ப உலக வாழ்வில் மூழ்கியிருக்கும் ஒவ்வொரு நபரும் உண்மையிலேயே தனக்கென்று துக்கத்தையும் வேதனையையும் தண்டனையையும் பெற்றுக்கொள்கின்றார். இதற்கெதிரில் தனது பார்வையை எப்போதும் மரணத்தை நோக்கி வைத்திருப்பவர், இரவு பகலாக மரணத்தை நினைவு கூறுபவர் நல்ல சிறந்த மனிதராவார். அவர் உலகை முற்றிலும் விட்டுவிட்டு நேரான வழியில் செயல்படுபவராகவும் அதில் நிலைத்திருப்பவராகவும் இருக்கிறார். 7. பயண நேரம் வருவதற்கு முன்னரே இந்த உலக பணிகள் மற்றும் அதன் பொருட்களிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டு தனது அன்பனான இறைவன் பக்கம் பயணம் மேற்கொள்பவராக அவர் இருப்பார். இந்த அற்ப உலகின் செல்வங்களையும் பயன்களையும் விட்டுவிட்டு மறுமையின் வீட்டிற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்பவராக அவர் இருக்கின்றார். 9. எந்த ஒரு நல்ல பணியையும் மறைமுகமான வழியில் செய்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கும்போது இந்த உலகுடன் ஒன்றிருக்கும் உங்கள் உள்ளத்தை அதிலிருந்தும் விடுவித்துக் கொள்வதுதான் சிறந்தது. 10. அன்பர்களே, எந்த நரகம் தொடர்பாக திருக்குரான் நம்மிடம் மிக தெளிவாக கூறியுள்ளதோ அந்த நரகம் இவ்வுலகின் மீது நாம் வைத்துள்ள பேராசையே ஆகும். 11. இறுதியில் இவ்வுலகை விட்டு நாம் பிரிந்து பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும். ஒரு நாள் எப்படியும் இங்கிருந்து நாம் செல்ல வேண்டியது வரும். 12. அவ்வாறு இருக்கும்போது ஒரு அறிவுள்ள மனிதன் உலகிலுள்ள இப்பொருட்கள் மீது ஏன் தனது உள்ளத்தை பறிகொடுக்கின்றார்? திடீரென்று அவரது நம்பிக்கையின் மலர்கள் மீது காலத்தில் வீசக்கூடிய காற்று வீசி அவற்றை அழித்து விடலாம். 13. இந்த தீமை நிறைந்த உலகத்துடன் உங்கள் உள்ளத்தை ஒன்றச் செய்வது மிக பெரும் தவறாகும். ஏனென்றால் இந்த நிலைதான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் துன்பமிழைக்கின்ற கொடிய எதிரியாகும். 14. இந்த இரு நிறங்கள் கொண்ட உலகத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? அது சில நேரங்களில் நட்பின் மூலமாகவும் சில நேரங்களில் சண்டைகள் மூலமாகவும் மனிதனை கொன்று விடுகின்றது. 15. நீங்கள் உள்ளத்தால் அந்த உண்மையான எஜமானனுடன் ஏன் உறவை ஏற்படுத்திக் கொள்வதில்லை? அவன் மீதுள்ள அன்புதான் எல்லா துன்பங்களிலிருந்தும் கைதிலிருந்தும் இரட்சிப்பை வழங்கும். 16. திசை தடுமாறி செல்பவனே, இங்கே வா. உனது நல்ல முடிவை பற்றி கவலைப்படு. உனக்கு எனது போதனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஷேக் சஅதி அவர்களின் இந்த அறிவுரையை கேள். 17. உனது முடிவு நல்லதாகவும் நன்மையானதாகவும் இருந்தால் உனது மரணத்தின் போது உமக்காக துக்கத்தால் மற்றவர்கள் அழுது புலம்பும் அந்த நொடிகள் நமக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய நொடிகளாக இருக்கும். அல் வசியத் நூலுடன் தொடர்புடைய முக்கிய இணைப்பு. அல் வசியத் நூலுடன் தொடர்புடைய சில முக்கியமான வெளியிடத் தகுந்தவை கீழே எழுதப்படுகின்றன. 1. இந்த கபரிஸ்தானை நிர்வகிக்கின்ற அஞ்சுமன் அது தொடர்பான எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன என்பதை அறிவிக்காத வரை
அல் வசியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை ஏற்று வாழ்ந்து மரணமடைந்த எவரது மையத்தையும் கபர்ஸ்தானில் அடக்கம் செய்வதற்காக கொண்டு வர வேண்டாம். மாறாக அதற்கு முன்பு பாலத்தை கட்டி முடித்து தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நிறைவு செய்வது அவசியமானதாகும். அது விரைவில் மையத்தை ஒரு பெட்டியில் அமானத்தாக வைத்து வேறொரு கபர்ஸ்தானில் தற்காலிகமாக அடக்கம் செய்ய வேண்டும். 2. அல் வசியத் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதாக உறுதிமொழி கூறும் ஒவ்வொருவரும் உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்கும் காலகட்டத்திலேயே தங்களது உடன்படிக்கையை எழுதி 2 சாட்சிகளின் கையெழுத்துடன் அதனை அஞ்சுமனிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர் தனது அனைத்து அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களில் 10 ஒரு பகுதியை அஹ்மதியா ஜமாத்தின் குறிக்கோளை பரப்புவதற்காக வசியத்தாகவோ வக்ஃபாகவோ கொடுப்பதற்காக தெளிவாக எழுத வேண்டும். மேலும் அதனை குறைந்தபட்சம் 2 பத்திரிகைகளில் வெளியிட வேண்டும். 3. சட்ட ரீதியாகவும் ஷரியத்தின் அடிப்படையிலும் எழுதப்பட்டுள்ள வசியத் சரியானது என்பதற்கு தங்களது முழு ஒப்புதலை தெரிவிக்கும் வண்ணம் வசியத் செய்தவருக்கு தங்களது கையெழுத்துடன் முத்திரையும் இடப்பட்ட ஒரு சான்றிதழை வழங்குவது அஞ்சுமனின் கடமையாகும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த கபரிஸ்தானுக்கு கொண்டு வரப்படும் மையத்துடன் இந்த சான்றிதழையும் அஞ்சுமனிடம் காட்ட வேண்டும். மேலும் அஞ்சுமனின் வழிகாட்டுதலுக்கேற்ப அது தேர்வு செய்கின்ற இடத்தில் அதன் மேற்பார்வையில் மையம் அடக்கம் செய்யப்பட வேண்டும். 4. அஞ்சுமன் ஏற்றுக்கொள்கின்ற குறிப்பிட்ட சூழ்நிலையை தவிர பருவ வயதை அடையாத குழந்தைகள் இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்பட மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் ஸ்வர்க்கமே செல்லக்கூடியவர்களாக உள்ளனர். அவ்வாறு இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்படும் மையத்தின் உறவினர் எவரும் அல் வசியத் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றாத வரை இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்பட மாட்டார். 5. காதியான் அல்லாத மற்ற இடங்களில் மரணிப்பவர்களது மையத்தை பெட்டியில் வைக்காமல் காதியான் கொண்டு வர அனுமதி இல்லை. மேலும் மையத்தை கொண்டு வருவது தொடர்பாக குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு முன்பே காதியானுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் தற்செயலாக கபர்ஸ்தானுடன் தொடர்புள்ள சில தற்காலிக தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் அஞ்சுமன் அதனை நீக்கிவிட்டு மையத்தை கொண்டு வர அனுமதி வழங்க முடியும். 6. அல் வசியத் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றிய ஒரு நபர் பிளேக் நோயால் மரணித்திருந்தால் இவ்வாறு நடப்பதை விட்டும் இறைவன் காப்பானாக. அவர் தொடர்பான முக்கிய கட்டளை என்னவென்றால் 2 வருடங்கள் வரை அந்த மையத்தை பெட்டியில் வைத்து வேறு இடத்தில் அமானத்தாக அடக்கம் செய்ய வேண்டும். 2 வருடங்கள் கழிந்த பிறகு அவர் மரணமடைந்த இடத்திலும் காதியானிலும் பிளேக் பரவாத பொருத்தமான காலகட்டத்தில் அந்த மையத்தை காதியான் கொண்டு வர வேண்டும். 7. அசையும் சொத்திலிருந்தும் அசையா சொத்திலிருந்தும் ஒருவர் 10 ஒரு பங்கை வழங்குவது மட்டும் போதுமானதென்று. மாறாக அவ்வாறு வசியத் செய்பவர் அவரால் இயன்றவரை இஸ்லாத்தின் கட்டளைகளுக்கேற்ப வாழ்பவராகவும் இறையச்சத்தின் தூய்மையான வழிகளில் நடக்க எப்போதும் முயற்சி செய்பவராகவும் இறைவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டு அவனது தூதர் மீது உண்மையான நம்பிக்கை கொள்ளும் முஸ்லீமாகவும் இருக்க வேண்டும். மேலும் இறையடியார்களின் உரிமைகளை பறிக்காதவராகவும் இருக்க வேண்டும். 8. தனது சொத்தில் 10 ஒரு பங்கை வசியத் செய்த ஒருவர் திடீரென்று தண்ணீரில் மூழ்கி அகால மரணமடைந்திருந்தால் அல்லது அவரது மையத்தை கொண்டு வர முடியாத அளவில் வெளிநாட்டில் அவர் மரணமடைந்திருந்தால் அவரது வசியத் நிலைத்திருக்கும். இறைவனது பார்வையில் அவர் இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்டவரை போன்றவராகவே இருப்பார். அவரது நினைவாக இந்த கபர்ஸ்தானிலேயே ஒரு கல் நடப்பட்டு அதில் அவரை பற்றிய சம்பவங்களை எழுதுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவுக்கள் செங்கற்களாலோ அல்லது கற்களை கொண்டோ கட்டப்படலாம். 9. நிதியை நிர்வகிக்கின்ற அஞ்சுமனுக்கு அதனை அஹ்மதியா ஜமாத்தின் நோக்கங்களுக்காக அல்லாமல் வேறு வகைக்காக செலவு செய்ய உரிமை இல்லை. அந்நோக்கங்களில் தலையானது இஸ்லாத்தை பரப்புவதாகும். தங்களது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அஞ்சுமன் இந்த நிதியை வியாபாரத்தில் முதலீடு செய்து பெருக்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. 10. அஞ்சுமனின் எல்லா உறுப்பினர்களும் அஹ்மதியா ஜமாத்தை சார்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும். மேலும் நல்லவர்களாகவும் நேர்மையை கடைபிடிப்பவராகவும் இருக்க வேண்டும். எவரை பற்றியாவது அவர் நல்லவர் அல்ல அல்லது நேர்மையாக நடப்பவர் அல்ல அல்லது ஏமாற்றும் சூழ்ச்சிக்காரராகவும் தன்னகத்தே உலகப்பற்று கலந்தவர் என்பது தெரிய வந்தால் எவ்வித தயக்கமுமின்றி அப்படிப்பட்ட நபரை தங்களது குழுவிலிருந்து வெளியேற்றிவிட்டு
அவரது இடத்தில் வேறொருவரை நியமிப்பது அஞ்சுமனின் கடமையாகும். 11. வசியத் செய்யப்பட்ட செல்வம் தொடர்பாக ஏதாவது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வழக்கை நடத்துவதற்கான செலவு முழுவதும் வசியத் செய்யப்பட்ட செல்வத்திலிருந்தே கொடுக்கப்படும். 12. வசியத் செய்த ஒரு நபர் தனது பலவீனமான நம்பிக்கையின் காரணமாக தனது வசியத்தை மறுத்துவிட்டால் அல்லது இந்த இயக்கத்திலிருந்து முகம் திருப்பி சென்றுவிட்டால் சட்ட ரீதியாக அஞ்சுமன் அவரது செல்வத்தை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தாலும் அந்த செல்வத்தை தனது பிடியில் வைக்க அதற்கு அனுமதி இல்லை. மாறாக அந்த அனைத்து செல்வங்களையும் திருப்பி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் எவரது செல்வத்திற்கும் தேவையுடையவன் அல்லன். மேலும் இறைவனது பார்வையில் அப்படிப்பட்ட செல்வம் வெறுக்கத்தக்கதும் மறுப்பதற்கு தகுதியுடையதுமாகும். 13. அஞ்சுமன் இறைவனால் நியமிக்கப்பட்ட கலீஃபாவின் பிரதிநிதியாக இருப்பதால் இந்த அஞ்சுமன் உலக நோக்கங்களின் களங்கத்திலிருந்தும் முற்றிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். மேலும் அதன் எல்லா விவகாரங்களும் மிகவும் தெளிவாகவும் நீதியின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும். 14. இந்த அஞ்சுமனின் வழிகாட்டலின் கீழ் அதற்கு உதவி செய்வதற்காக தூரத்திலுள்ள மற்ற நாடுகளில் கிளை அஞ்சுமன்கள் செயல்பட அனுமதி உண்டு. அப்படிப்பட்ட மற்ற நாடுகளிலிருந்து மையத்தை கொண்டு வருவது கடினமானதாக இருந்தால் அந்த மையத்தை அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யலாம். நற்கூலியிலிருந்து பங்கு பெறும் நோக்கத்துடன் அப்படிப்பட்ட நபர் தனது மரணத்திற்கு முன்னர் தனது செல்வத்திலிருந்து 10 பங்கை வசியத் செய்திருக்க வேண்டும். வசியத் செய்யப்பட்ட அந்த செல்வத்தை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டியது அந்த நாட்டிலுள்ள அஞ்சுமனின் பணியாகும். அதிலிருந்து கிடைக்கும் தொகையை அந்த நாட்டின் மார்க்க தேவைகளுக்காகவே செலவிடுவது சிறந்ததாகும். தேவைப்பட்டால் அந்த தொகையை காதியானை தலைமையகமாக கொண்டுள்ள இந்த அஞ்சுமனுக்கு கொடுக்க அனுமதி உண்டு. 15. இந்த அஞ்சுமனின் தலைமையகமாக எப்போதும் காதியான் இருந்து வர வேண்டும் என்பது அவசியமானதாகும். ஏனென்றால் இறைவன் இந்த இடத்திற்கு அருளை வழங்கியுள்ளான். எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு அஞ்சுமன் இந்த பணிகளை செய்வதற்கென்று ஒரு பொருத்தமான கட்டடத்தை நல்ல முறையில் கட்டுவதற்கு அனுமதி உண்டு. 16. அஞ்சுமனில் உள்ள உறுப்பினர்களில் திருக்குரானையும் நபிமொழிகளையும் நன்றாக கற்றுணர்ந்த 2 நபர்கள் குறைந்தபட்சம் எப்போதும் இருந்து வர வேண்டும். அவர்கள் அரபி மொழியில் போதுமான அளவு அறிவுள்ளவர்களாகவும் அஹ்மதியா இயக்கத்தின் நூல்களை கற்றுணர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். 17. அல் வசியத் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு ஏற்ப வசியத் செய்திருக்கும் ஒரு நபர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இறைவன் அவ்வாறு இல்லாமல் பாதுகாப்பானாக. இந்த கபர்ஸ்தானுக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கு அவரது உடலின் நிலை இருந்தால் வெளிப்படையான காரணங்களை கருத்தில் கொண்டு அப்படிப்பட்டவரது உடலை இந்த கபர்ஸ்தானுக்கு கொண்டு வருவது பொருத்தமன்று. ஆனால் அவர் தனது வசியத்தில் நிலை பெற்றிருந்தால் இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்படுபவருக்கு கிடைக்கும் அதே தகுதி அவருக்கும் கிடைக்கும். 18. ஒரு நபருக்கு அசையும் சொத்து அசையா சொத்து எதுவும் இல்லாதிருந்தும் அவர் ஒரு நல்ல மனிதர், வறியவர், இறையச்சம் கொண்டவர், தூய நம்பிக்கை கொண்டவர் என்பதும் உலகப்பற்று, நயவஞ்சகம், இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் தவறிழைப்பது ஆகியவற்றில் எப்பங்கும் அவரிடம் இல்லை என்பதும் நிரூபிக்கப்பட்டால் அவர் எனது அனுமதியுடன் அல்லது எனக்கு பிறகு அஞ்சுமனின் ஒருமித்த கருத்திற்கேற்ப இந்த கபிர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்படலாம். 19. இறைவனின் குறிப்பான வகையின் மூலமாக மறுக்கப்பட்ட நபர் ஒருவர் தான் வசியத் செய்த செல்வத்தை கொடுத்தாலும் கூட அவர் இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்பட மாட்டார். 20. எனக்கும் எனது குடும்பத்திற்கும் இவ்விஷயத்தில் இறைவன் விதிவிலக்கை ஏற்படுத்தியுள்ளான். மற்ற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடப்பது கண்டிப்பானதாகும். இதை எதிர்த்து முறையீடு செய்பவர் நயவஞ்சகர் ஆவார். மேலே எழுதப்பட்டுள்ள இவைதான் அவசியமான நிபந்தனைகளாகும். இனி இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுபவர் இந்த கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யப்படுவார். எந்த மனிதர்களிடத்தில் தப்பெண்ணம் மிகைத்திருக்குமோ அப்படிப்பட்ட சிலர் இப்பணியில் நம்மை ஆட்சேபனைக்கு இரையாக்கலாம். இந்த திட்டத்தை சுய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது என்றும் கருதாமல் அல்லது இதனை பித்தத், மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவை என்றும் குறிப்பிடலாம். ஆனால் அல்லாஹ்வின் பணியில் அவன் தான் நாடியதை செய்கின்றான். சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த ஏற்பாட்டின் மூலம் அவன் நயவஞ்சகரையும் நம்பிக்கையாளரையும் வேறுபடுத்தி காட்ட எண்ணியுள்ளான். எவர்கள் இறைவனின் இந்த திட்டத்தை அறிந்து எவ்வித தயக்கமுமின்றி தனது சொத்துக்களில் 10 பங்கை இறைவழியில் கொடுப்பது பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்களோ அல்லது அதைவிட அதிகமாக கொடுப்பார்களோ அல்லது அதைவிட அதிகமாக கொடுப்பதற்கு தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவார்களோ அவர்கள் தங்கள் வலுவான நம்பிக்கை மீது முத்திரை பதித்து விடுகிறார்கள் என்பதை நாமே உணர்கின்றோம்.
அல்லாஹ் கூறுகின்றான், அலம் ஹசிபன் நாசு ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா இஃப்தனூன். நான் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுவதால் மட்டும் நான் திருப்தி அடைந்து விடுவேன் என்றும் இப்போது அவர்கள் சோதிக்கப்பட வேண்டாம் என்றும் மக்கள் எண்ணுகின்றனரா? இந்த சோதனை ஒன்றுமே இல்லை. சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் தங்கள் உயிர்களை அர்ப்பணிக்கின்ற சோதனைக்கு ஆளாக்கப்பட்டனர். அவர்கள் தமது தலையை இறைவழியில் அர்ப்பணித்து விட்டனர். அவ்வாறு இருக்கும்போது இந்த கபர்ஸ்தானில் எல்லோரும் அடக்கம் செய்யப்பட பொதுவாக ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை என்ற எண்ணம் எந்த அளவு உண்மைக்கு புறம்பானதாக உள்ளது. அவ்வாறு அனுமதிப்பது சரியான செயலாக இருந்தால் அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களை ஏன் சோதனையில் ஆழ்த்தினான்? அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்லவர்களை தீயவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட விரும்பி வந்திருக்கின்றான். எனவே இப்போதும் அவன் அவ்வாறே செய்துள்ளான். இறைவன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சிறு சிறு சோதனைகளையும் வைத்திருந்தான். உதாரணமாக, எந்த ஒரு நபரும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த ஒரு விஷயம் தொடர்பாகவும் ஆலோசனை பெறுவதற்கு முன்னர் ஏதாவது காணிக்கையை அன்பளிப்பாக அவர்களுக்கு கொடுப்பது வழக்கத்தில் இருந்தது. எனவே இதிலும் நயவஞ்சகர்களுக்கு சோதனை இருந்தது. இக்காலகட்டத்தில் உள்ள சோதனையிலும் உண்மையிலேயே உளப்பூர்வமாக உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கியுள்ள உயர்வான தகுதியை பெற்றுள்ள தூயவர்கள் மற்ற மக்களிடமிருந்து பிரித்தெறியப்படுவார்கள் என நாம் உணர்கின்றோம். அவர்கள் தமது பையத் உடன்படிக்கை நிறைவேற்றி காட்டிவிட்டார்கள் என்பதும் தங்களது உண்மையை வெளிப்படுத்தி காட்டிவிட்டனர் என்பதும் நிறுவனமாகிவிடும். சந்தேகத்திற்கிடமின்றி இந்த ஏற்பாடு நயவஞ்சகர்களுக்கு மிக கசப்பானதாக இருக்கும். மேலும் இதன் மூலம் அவர்களது திரை அகற்றப்படும். அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு இந்த கபர்ஸ்தானில் ஒருபோதும் அடக்கம் செய்யப்பட மாட்டார்கள். அவர்களின் உள்ளங்களில் நோய் ஒன்று உள்ளது. ஃபீ குலூபிகிம் மரலன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. அல்லாஹ் அவர்களின் நோயை மேலும் அதிகப்படுத்தி விட்டான். ஆனால் இந்த பணியில் முன்னேறி செல்பவர்கள் உண்மையாளர்களை சார்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். எப்போதும் இறைவனின் அருள்கள் இவர்கள் மீது இருக்கும். துன்பங்களின் நாட்கள் மிக அருகில் இருக்கின்றன. பூமியை மேலும் கீழாக ஆக்கக்கூடிய ஒரு கடுமையான பூகம்பம் அருகில் இருக்கின்றது என்பதையும் கடைசியாக நினைவிற்கொள்ளுங்கள். தண்டனையை காண்பதற்கு முன்னரே எவர்கள் உலகப்பட்டிலிருந்து விலகி விடுவார்களோ, எனது கட்டளையை முழுமையாக நிறைவேற்றியவர்களாக நிரூபித்து காட்டுவார்களோ, அவர்களே இறைவன் பார்வையில் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்களே அவனிடத்தில் முதலில் முன்னேறி சென்றவர்களாக எழுதப்படுவார்கள். இந்த கட்டளையை புறக்கணிக்கின்ற உலகத்தின் மீது பற்று வைத்துள்ள ஒரு நயவஞ்சகன் தண்டனையை காணும் சமயத்தில், அந்தோ நான் இந்த அசைகின்ற அசையாத எல்லா சொத்துக்களையும் இறை வழியில் தந்துவிட்டு இந்த தண்டனையிலிருந்து தப்பித்திருக்கலாமே என்று அழுதவாறு கூறும் அந்த காலம் அருகில் உள்ளது என்பதை நான் உண்மையாகவே உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். இந்த தண்டனையை கண்ட பிறகு நம்பிக்கை கொள்வது பயனற்றது என்பதையும் தான தருமங்கள் செய்வது வீணானது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், நான் மிக அருகிலுள்ள ஒரு தண்டனையை குறித்த செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களது நீண்ட பயணத்திற்காக தேவைப்படும் அனைத்தையும் உங்களுக்காக உடனடியாக ஒன்று திரட்டுங்கள். அது உங்களுக்கு பயனளிக்கும். உங்களது செல்வத்தை உங்களிடமிருந்து வாங்கி அதனை எனது பிடியில் வைத்திருக்க வேண்டும் என நான் விரும்பவில்லை. மாறாக மார்க்கத்தை பரப்புவதற்காக நீங்கள் உங்கள் செல்வத்தை ஒரு அஞ்சுமனிடம் ஒப்படைத்து விட்டால் சொர்க்க வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். பலரும் உலகத்தின் மீது பற்று வைத்து எனது இந்த கட்டளையை செயல்படுத்தாமல் ஒத்தி போட்டு விடுவார்கள். ஆனால் அவர்கள் விரைவில் உலகை விட்டு பிரிக்கப்படுவார்கள். அந்த இறுதி நொடியில் இவ்வாறு கூறுவார்கள், ஹாதா மா வாதர் ரஹ்மானு வ சதக்கல் முர்சலூன். இது அளவற்ற அருளாளனின் வாக்குறுதியாகும். தூதர்கள் உண்மையே கூறினர். வஸ்ஸலாமு அலா மனித்தபவுல் ஹுதா. நேர்வழியை பின்பற்றுபவர் மீது இறைவனின் சாந்தி நிலவட்டும். அல் ஹக்கம் பத்திரிகை, பாகம் 10, நம்பர் 2, 17 ஜனவரி 1906. இந்த எளியவன் மிர்சா குலாம் அஹ்மத், இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்டுள்ள வாக்களிக்கப்பட்ட மசீஹ். ஜனவரி 6, 1906. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மயீன். 1906ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதியில் நடைபெற்ற காதியான் சதர் அஞ்சுமன் அஹ்மதியா செயலர்களின் முதலாவது கூட்டத்தின் நிகழ்வுகள்.
கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள்: ஹஜ்ரத் மௌலவி நூருதீன் சாஹிப் தலைவர், கான் சாஹிப் முகமது அலி கான் சாஹிப், சாஹிப்ஜாதா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹமத் சாஹிப், மௌலவி சையது முகமது அஹசன் சாஹிப், காஜா கமாலுத்தீன் சாஹிப், டாக்டர் சையது முகமது ஹுசைன் சாஹிப் செயலாளர். சில முக்கிய வழிகாட்டல்களை தெரிவிப்பதும் ஒப்புதல் வழங்குவதும் மிகவும் அவசியமாக இருந்ததாலும், அருகிலும் தொலைவிலும் உள்ள சகோதரர்களுக்கு இது பற்றிய தகவலை தெரிவிக்க போதுமான நேரம் இல்லாததாலும், ஹஜ்ரத் இமாம் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அனுமதியுடன் விதிமுறைகளுக்கான ஒப்புதலை பெற்ற பிறகு இக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கீழ்காணும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1. வசியத்தின் வாசகம் அடங்கிய அச்சடிக்கப்பட்ட தாள் வெளியிட ஒப்புதல் வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டது. 2. உடனடியாக வசியத்தின் வாசகம் அடங்கிய 800 நகல்கள் அச்சடித்து வெளியிடப்பட வேண்டும். மேலும் அல் ஹக்கம் மற்றும் பதர் பத்திரிகைகளிலும் அதனை அச்சிட்டு வெளியிட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. 3. வசியத் செய்பவர்களுக்கு கீழ்காணும் வழிகாட்டல்களை அவர் அதனை நிறைவேற்றுவதற்காக அனுப்பி வைக்க வேண்டும் எனவும், அந்த வழிகாட்டல்கள் வசியத் படிவத்தின் கீழே அச்சிட்டு வெளியிடப்பட வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. தேவைப்பட்டால் வசியத் செய்தவர்கள் வசியத் வாசகம் அச்சடிக்கப்பட்ட படிவத்தை கேட்டு பெறலாம். அதன் நகலை சாதாரண தாளில் முழுமையாக எழுத வேண்டும். மேலும் எங்கெல்லாம் இடம் விடப்பட்டுள்ளதோ அங்கு அவரது நிலைமைகளுக்கேற்ப அவரே காலியிடங்களை எழுதி நிரப்ப வேண்டும். வசியத் வாசகம் எழுதப்படும் தாள் உறுதியானதாக இருக்க வேண்டும். ஆவண்ணா இயன்றவரை வசியத்தை பதிவு செய்து விட வேண்டும். மேலும் முடிந்தவரை வசியத் எழுதப்பட்ட தாளில் சாட்சிகளாக வசியத் செய்தவரின் வாரிசுகள் அல்லது வசியத்தில் அவருடன் பங்கு பெறுபவர்கள் கையெழுத்திட வேண்டும். அத்துடன் நகரம் அல்லது கிராமத்தை சார்ந்த 2 கண்ணியத்திற்குரிய நபர்களின் சாட்சியம் இருக்க வேண்டும். ஈனா வசியத் செய்தவரும் சாட்சிகளும் அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்களது கையெழுத்துடன் கை பெருவிரல் அடையாளமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் படித்தவர்கள் கையெழுத்தும் போட வேண்டும். ஆண்கள் இடக்கை பெருவிரலை கொண்டும் பெண்கள் வலக்கை பெருவிரலை கொண்டும் ரேகை பதிவு செய்ய வேண்டும். இயன்னா வசியத் செய்கின்றவர் எழுத தெரிந்தவர் என்றால் அவர் தனது வசியத்தை தனது கையால் எழுத வேண்டும். ஊனா வசியத்தில் தபால் தலை ஒட்ட வேண்டியதில்லை. ஊவண்ணா வசியத் செய்தவர் தனது குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையின் காரணமாக அதற்காக சட்ட ஆலோசனைகளை பெற வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டால் அஞ்சுமன் சட்ட ஆலோசகராக இருப்பவருக்கு கடிதம் எழுதி அதை பற்றி கேட்டுக்கொள்ளவும். 4. பஞ்சாபில் நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வசியத் செய்வதில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் எந்த அளவு சொத்துக்களை அவர்கள் வசியத் செய்ய விரும்புகிறார்களோ அவற்றை வசியத் செய்வதற்கு பகரமாக தங்களது வாழ்நாளிலேயே அதனை நன்கொடையாக வழங்கி விடுவது பொருத்தமானதாகும். மேலும் அந்த நன்கொடை பத்திரத்தில் தனது வாரிசுகள் இதற்கான ஒப்புதலை தெரிவிக்கும் வகையில் அந்த வாரிசுகள் எவராவது இருந்தால் அந்த வாரிசுகளின் கையெழுத்தையும் பெற வேண்டும். அந்த நன்கொடை பத்திரம் பதிவு செய்யப்படுவது அவசியமானதாகும். நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்தை பயன்படுத்தவும் விற்கவும் உள்ள எல்லா உரிமையும் காதியான் சதரஞ்சுமன் அஹ்மதியாவின் பெயரில் எழுதப்பட வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு புதிதாக வரும் சொத்துக்கள் தொடர்பாக மேற்கூறப்பட்டவாறே ஒவ்வொரு சமயத்திலும் செய்ய வேண்டும். 5. மேலே குறிப்பிட்ட 4வது தீர்மானத்தை செயல்படுத்துவதிலும் தனது சொத்தை நன்கொடையாக வழங்குபவருக்கு சிக்கல் இருந்தால் எந்த அளவு சொத்துக்களை அவர் வசியத் செய்ய அல்லது நன்கொடையாக வழங்க அவர் விரும்புகிறாரோ அதற்கு சந்தையில் தற்போதுள்ள விற்பனை விலையை நிர்ணயித்தோ அவற்றை விற்றோ நிர்ணயிக்கப்பட்ட தொகையை அல்லது சொத்தை விற்று பெற்ற தொகையை இந்த கபர்ஸ்தானை நிர்வகிக்கின்ற குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் அவர் புதிதாக உருவாக்கும் சொத்துக்கள் தொடர்பாகவும் மேற்கூறப்பட்டவாறே ஒவ்வொரு சமயத்திலும் செய்ய வேண்டும். 6. எவர்களுக்கு எவ்வித சொத்தும் இல்லையோ ஆயினும் வருமானத்திற்கான வழி இருக்கின்றதோ அவர்கள் தமது வருமானத்தில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கை மாதம் அஞ்சுமனிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் இந்த இயக்கத்தின் உதவிக்காக கொடுக்கின்ற சந்தா தொகையை
இந்த 10ல் ஒரு பங்காக அவர்கள் வழங்கும் தொகையில் சேர்க்கவோ அல்லது தனியாக கொடுக்கவோ அவர்களுக்கு உரிமை உண்டு. தற்போது அவர் வழங்கி வரும் சந்தாவை இந்த 10ல் ஒரு பங்காக அவர் வழங்கும் தொகையில் சேர்க்க விரும்பினால் அவர் சந்தா அனுப்புவது போன்று அனுப்பி கொண்டிருக்கட்டும். ஆனால் அவரது சந்தா தொகையை கழித்த பிறகு எஞ்சியுள்ள தொகையை இந்த கபர்ஸ்தானை நிர்வகிக்கின்ற குழுவில் உள்ள பொருளாளரின் பெயரில் அனுப்பி வைக்க வேண்டும். மற்ற கடித தொடர்புகளை இக்குழுவில் உள்ள செயலருடன் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அவரது மரணத்திற்கு பிறகு அவர் விட்டு செல்பவற்றில் 10ல் ஒரு பங்கின் எஜமானனாக அஞ்சுமன் இருக்குமென அவர் வசியத் செய்ய வேண்டும். குறிப்பு 1. அல்லது நன்கொடையாக வழங்குதல் தொடர்பாகவோ சட்ட ரீதியாக மேலும் விவரங்களை அறிய விரும்பினால் அவர் தனது வசியத் அல்லது நன்கொடையாக வழங்குதல் தொடர்பாக ஒருவர் வசியத் தொடர்பாகவோ எழுதுவதற்கு முன்பு இந்த கபர்ஸ்தானை நிர்வகிக்கின்ற குழுவிற்கு கடிதம் எழுதலாம். 2. குறிப்பிட்ட சூழ்நிலையில் செயற்குழுவிடம் கடிதம் மூலம் சில விஷயங்கள் தீர்மானிக்கப்படலாம். 7. கபர்ஸ்தான் தொடர்பாக செலுத்தப்படும் சந்தாவோ அல்லது வசியத்தில் உள்ள இந்த பிரசுரத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள சூழ்நிலைக்கேற்ப அனுப்பப்படும் தொகையோ அவை அனைத்தும் கீழ்காணும் முகவரிக்கு மட்டும்தான் அனுப்பப்பட வேண்டும். வேறு யாருடைய பெயரிலோ அல்லது வேறெந்த முகவரியிலோ அனுப்பக்கூடாது. ஃபினான்சியல் செக்ரட்டரி, மஜ்லிஸ் கார்பர்தாஸ், மசாலிஹே கபர்ஸ்தான். இப்படிக்கு முகமது அலி, செயலர், ஜனவரி 29, 1906.